ஹலோ ஹலோ ஹலோ. இங்கே சரியா டவர் கிடைக்கல. பஸ் ஸ்டாண்டு பக்கம் வாங்க. அங்கே தாண்டா டவர் கம்பி ஊண்டியிருந்தாங்க. நீங்கள் வேணாம்டா போங்கடா. நீ வா, நீ தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர். உங்கள் உயரத்துக்கு எல்லாம் எதிரி ஓடிடுவாங்க. 3/4 மீட்டர் இல்லை வர்ற அளவு நடந்து வந்தால் எப்படி இருக்குன்னு பாரு. பாதுகாப்பு முறைப்படி தமிழன்னையை வணங்கி தொன்மை சிறப்புடையால் தொல்காப்பிய பேச்சுடையார் விண்ணை அழைந்திடும் வள்ளுவத்தை சூடியவள் கண்ணை கவர்ந்தெழுக்கும் கால்களிலே காசிலம்பும் சிங்கார சிற்றடையில் மேகலையும் கையிலே தங்க வளையாபதி காதிலே குண்டலமும் வங்கத்தை எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் 6 அடியில் தரித்த பேரழகியவள் முத்தினிய தமிழ் மொழியாம் நம் ரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய் மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு கைத்தட்டலோடு வணக்கத்தை சொல்லி, தமிழுக்கு வணக்கம் சொன்னா கைத்தட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்ல, சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்ல மிஸ்டர் மஞ்சுநாதன். சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்ல, சொந்த பந்தத்தோடையும் நட்போடையும் நல்ல தமிழோடையும் கெத்தா வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு இருக்கக்கூடிய மக்கள் முன்னாடி வந்து என்ன பேச்சு நீங்க அந்த 3ஐயும் எங்க விட்டுட்டு வந்தீங்களோ அங்க இருந்தா முடிச்சுட்டோம். ஆமா, நேற்று எங்க விட்டோம் தெரியலையே. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல. ஆமா, மூச்சை பாத்தீங்களா? அது வந்து என்ன பேச்சு பேசிட்டு போறது. அதுவும் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து பாருங்க, பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு. நம்ம பெரியப்பா. பெரியப்பாவா? எனக்கு கொச்சச்சன். கொச்சச்சன்னா என்னது? சித்தப்பான்னு அர்த்தம். லட்டு 2 பார்சல் பலூனு பலூனு ஏன் ஊதி உடைச்சிட்டு போறாங்க? வாழ்க்கையில உண்மையா மகிழ்ச்சியா இருக்கணுங்க. வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் ஒரு நடுவர். நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க நடுவர், எவ்வளவு அழகா இருக்க ஒரு நடுவர். என்னோட அப்பா போதும், அது தவிர்த்து இருக்கலாம். அப்பா எப்ப ஒரு வார்த்தையாவது பாராட்டினாங்களாங்க அந்த 2 பேரும்? இல்லை, இவர் இருவருமே என்னை பாராட்டவில்லை. ஏன் பாராட்டவில்லை? நான் பாராட்டுகிறேன். நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க எவ்வளவு அறிவானவர். இத பத்தி சொல்லலனாலும் உங்களுக்கு பிபி ஒரு 350 இருக்குங்கிறதையாவது சொல்ல வேணாம்? கேட்டாங்களே எனக்கு பிபி இருக்குன்னு. அதை விட நீ எவ்வளவு அழகா பாடுறீங்க. நீ முடிச்சிரு முடிச்சிரு. பத்தி சார், சுகர் மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. அது மோசமான வியாதி. எனக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டேன். மாசம் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு வர சொல்லிடுவார். போன மாசம் 7 மணிக்கெல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிடாம போயிட்டு போன உடனே இதுல ரத்தம் எடுத்துவிட்டு இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்து சைடில் பேர் எழுதி போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார்னாங்க. நான் பாத்ரூமில் போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையாக இருந்திருக்கியா, பூரா ஒழுகிருச்சு. திருப்பி 3 மணி நேரம் உட்காந்துருந்தேன். நான் பரவாயில்ல, புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல அவன் கப்பை கொடுத்துட்டாங்க அவன்கிட்ட. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிக்கிட்டு நான் நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட்டு சொல்ல போகிறாங்க. இவ்வளவு இம்சையும் சுவர் வர்றது இந்த பொண்டாட்டிங்கிற உறவு வந்ததுக்கு அப்புறம் தானே அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஆமா, ஆனா எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நிறைவேற்றி வைப்பீங்களா டாடி? உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறத விட எனக்கு என்னமா வேலை? மஞ்சு சேட்டா, என் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? ரவி சேட்டா, என் ஆசையை நிறைவேற்றுவீங்களா? எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னைய கேட்ட? ஆமா. இவனை கேட்ட? அவனை கேட்ட? நிறைவேற்றி வைப்பீங்களான்னு. ஆனா ஒருத்தனை பிடிச்சிருக்குங்கிற. ஆமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. எனக்கு உண்மையாவே இந்த மேடையில ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லவா? இருமா, என்னையே கட்டி வைக்க சொல்ற. நிறைவேற்றுவீங்களான்னு கேட்கிற. அவனை நிறைவேற்றீங்களான்னு கேட்கிற. ஆமா. அவனை நிறைவேற்றீங்களான்னு கேட்கிற. ஆமா. ஒருத்தனை பிடிச்சிருக்குங்கிற. ஆமா. எனக்கு ஒன்றும் புரியலையேம்மா. எனக்கு உண்மையாவே ஒருத்தர் இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பட்டிமன்ற நடுவர் தானே. அப்பா மகளே, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த மாதிரியான சொந்த பந்தம்லாம் இருக்கிற இடத்துல, என்னோட பட்டிமன்ற செல்லக்குட்டிகள்லாம் இருக்கிற இடத்துல, இந்த மாதிரியான ஒரு செட்டப்ல நான் பின்னாடி கல்யாணம் பண்ணவருக்கு சொல்லு. எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. சொல்லவா? வெக்கமா? சொல்லி.
எனக்கு இந்த மேடையிலேயே அபுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஆசை. அப்படியா? சொல்லவா? சொல்லுமா. நான் அபுஜியோட மடியில நான் நிறைவேற்றீங்களா மாட்டீங்களா? நான் நிறைவேற்றிருக்கேன். நான் அபுஜியோட மடியில யார் இதுக்கு எக்கோ வச்சது? அபுஜியோட மடியில என் குழந்தைய உட்கார வச்சு காது குத்துறோம் ஆசையா இருக்கு. அப்ப அவர் எனக்கு யாரு? அண்ணே. அண்ணே தாய்மான உன் பிள்ளைக்கு. ஆமா அவன் சொல்றான், இப்பதான் சொல்றான் பேசாம இந்த எண்ணெயை நிறைவேற்றி வைக்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி யாரா எண்ணெய் ஏங்க நான் வரும்போது இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரணுமாங்க நான் கேக்குறேன். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேங்க, கல்யாணமே வேணாம் கல்யாணமே வேணாம் கல்யாணமே வேணாம் பொண்டாட்டியே வேணாம்னு சொன்ன அந்த 3 பேரும் எப்பேற்பட்டவங்க தெரியுமா? அவருக்கு 3 இவருக்கு 2 அவருக்கு 1ங்க. என்ன கல்யாணம் வேணாம்னு சொல்லி பொண்டாட்டி வேணாம்னு சொன்னவங்கள பாருங்க. இவருக்கு 3 இவருக்கு 2 அவருக்கு 1. என்ன பொண்டாட்டி இல்ல புள்ளைங்க. அதானே பார்த்தேன் நான் பொண்டாட்டி ஒன்று பதறிட்டேன். நம்ம டீம்ல இருந்துட்டு நம்மள மிஞ்ச கூடாது எவன அப்படி சொல்லி ஒரே பதட்டத்துல இருக்கேன். டாடி வாழ்க்கையில சொத்து வந்து முக்கியமா சொந்த பந்தம் முக்கியமா? அவ்வளவுதான் கேள்வி. அதுக்கே அவர் வந்து அவ்வளவு நேரம் முக்கு முக்கிட்டு போனாரு. அவன் வாங்குற காசுக்கு அவன் முக்கியிருக்கான், நீ வாங்குற காசுக்கு நீ இப்ப நீங்க வாங்க போற காசுக்கு இப்ப நீங்க எங்க 2 பேருக்கும் முக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல நானும் கேக்குறேங்க, என்னையெல்லாம் பார்த்தா சொத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு மாதிரி இருக்கு. நெவர் ஒருபோதும் இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆகாது. சீ ஆகல 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 ஆகல. நேத்து மேடையில தான் ஆகணும். நீங்க இன்னைக்கு பட்டிமன்ற பேச்சாளர்கள் யாருமே ஒரே வார்த்தை எப்பயுமே பர்மனண்டா பட்டிமன்ற பேச்சாளர்களை யாரையும் அப்படி சொல்லாத. ஒரே பேச்சு தான் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் யாரும் மாத்தி பேசுறது. ஆமா ஆமா இன்னைக்கு என்ன பேசுறோமோ அதான் நாளைக்கு பேசு. அப்படி எல்லாம் அப்படி மாத்தி பேசுறவங்களதான் மதிக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். அது ரொம்ப மாறி போயிடுறது. அத மதிக்க மாட்டாங்க. அது அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் இல்ல. ஆனா உண்மையாவே சொல்ற நடுவில் நான் பணத்துக்காக சொத்துக்காக ஆசைப்படுற பொண்ணே இல்ல லலிதா. இப்ப நான் ஒரு பையனை செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ண அவ்வளவு சீக்கிரத்துல செலக்ட் பண்ண மாட்டேன். அது எனக்கு தெரியும். செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நீ செலக்ட் பண்ண எப்படி 6 வருஷம் ஆகும். அவ்வளவு ஈஸியா செலக்ட் பண்ண மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு யோசிச்சு. ஆனா நடுவர்களே பாருங்களேன், இப்ப நான் இருக்கேன் ஒருத்தர் செலக்ட் பண்றேன்னா மிஸ்டர் அபுஜி, அவர் பணக்காரனா பார்த்து செலக்ட் பண்ண மாட்டேன். மிஸ்டர் மஞ்சுநாதன் அவர் அழகா இருக்காரான்னு பார்த்து செலக்ட் பண்ண மாட்டேன். மிஸ்டர் ரவிச்சேட்டா அவர் வசதியானவரா அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ண மாட்டேன். என் மனசுக்கு பிடிச்சிருந்தா அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் காதலிப்பேன், திருடனா இருந்தாலும் காதலிப்பேன். திருடனை காதலிப்பேன், திருடனையும் காதலிப்பேன், பிச்சைக்காரனையும் காதலிப்பேன். இவன் எப்படியாவது பிச்சை எடுத்து போட்டாவது காப்பாத்திடுவேன், அவன் அது கொண்டாந்து போட்டாவது காப்பாத்திடுவேன். இப்படி பணம் சம்பாதிக்கிறவனா பார்த்தாங்க நீ காதலிக்கிற. டோட்டல் குடும்பத்தையும் காப்பாத்துற அளவுக்கு நான் தெம்பதான் இருக்கேன். ஆனா உங்க பொண்ணு நான் இல்லையா? எப்படி காதலிக்கணும்னு சொல்லி பாட்டுல பழைய பாட்டுல சொன்னாங்க பாருங்க. எப்படி எப்படி ஜல் 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 கண்ணதாசன் ஐயா பாடல் வரிகள் கொடுத்திருக்காரு பாருங்க. மானிட்டர் ஃபுல்லா இறங்குது, பாடும் போது எக்கோவிங்க திருவிட்டே இருக்காதீங்க. ஆனா சொத்து பத்தா சொந்த பந்தமா அவ்வளவுதானே. நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுமா. சொத்தை வச்சு வசதியான வீட்டை கட்டலாம்,
சொத்தை வச்சு வசதியான வீட்டை கட்டலாம், சொந்த பந்தத்தை வச்சுதான் குடும்பத்தை உருவாக்க முடியும்ங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. கண்டிப்பா. ஏங்க ஒருத்தனுக்கு சொத்து இல்லைன்னா அவனுக்கு மரியாதை தான் இல்ல, ஒருத்தனுக்கு சொத்து இல்லைன்னா அவனுக்கு மரியாதை தான் இல்ல, சொந்த பந்தம் இல்லைன்னா ஒருத்தனுக்கு எதுவுமே இல்ல. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில சொத்து சம்பாதிச்சு சொந்த பந்தத்தை காப்பாத்த ஓடுறங்கிற பேர்ல இன்னைக்கெல்லாம் சொந்த பந்தத்தை விட்டே இவங்க ஓடிட்டு இருக்காங்கிறதா நடுவுல எங்களுக்கு வருத்தமாகவே இருக்கு. உண்மைமா. நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப உங்க கையில ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னு ஒரு ரூமர் பரவுது, வதந்தி பரவுது. உடனே என்ன சொல்லுவாங்க? அந்த நடுவரா அந்த தப்பா வாய்ப்பே இல்ல, பண்ணிருக்க மாட்டாரும்பாங்க. ஆனா அதே 10,000 ரூபாய் உங்க பக்கத்துல இருக்கிற பிங்க் கலர் டிஷர்ட் கையில 20,000 ரூபாயா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பிங்க் கிட்ட 20,000. எனக்கு அப்பவே தெரியும் இந்த நடுவர் இந்த தப்பு பண்ணிருப்பாங்கன்னு கூட இருக்கிறவங்களே மாத்தி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் உண்மை, அதான் உலகம், இதுதான் உலகம். ஆனா சொந்த பந்தம் அப்படி இல்லங்க. ஊரே எதிர்த்து வந்து நின்னாலும் என் புள்ள அந்த தப்பா பண்ணிருக்க மாட்டான்னு பெத்த அம்மா தானே நடுவர்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. நான் கேக்குறேன், உங்களுக்கு பொதுவா என்னென்ன சங்கம் எல்லாம் தெரியும்? எனக்கு ரோட்டரி சங்கம், சரி, லயன் சங்கம், சரி, நான் சொல்ல வியாபாரிகள் சங்கம், நான் சொல்றதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்றீங்களா? பெண்கள் பாதுகாப்பு சங்கம் இருக்கு, விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் இருக்கு, பட்டிமன்ற பேச்சாளர்கள் நல சங்கம் வாய்ப்பே இல்ல இருந்துச்சு. அவனே குரூப் ஆரம்பிப்பான், அவனே சண்டை போடுவான், அவனே எல்லாரையும் ரிமூவ் பண்ணி விட்டுருவான். ஆனா இன்னைக்கு எதுக்கெல்லாம் சங்கம் வச்சிருக்கான்னு தெரியுமா? எதுக்கெல்லாம் சங்கம் வச்சிருக்கான்னு தெரியுமா? என்ன என்னைக்காவது கூப்பிடுறீங்க, அப்பயும் இந்த மாதிரி பண்ணி விட்டுருவீங்க. எதுக்கெல்லாம் சங்கம் வச்சிருக்கான்னு தெரியுமா? படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம், படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம், பாக்கியலட்சுமி கோபி சங்கம், எதிர்நீச்சல் குணசேகரன் சங்கம். இதெல்லாம் என்ன பிரமாதம்? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பையன் ஒரு சங்கம் வச்சிருக்கான். என்னன்னு கேளுங்க, சொல்றேன். என்ன சங்கம்? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? அம்மா, என்ன சங்கம் வச்சிருக்கான்? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? அத சொல்லல, என்ன சங்கம் வச்சிருக்க? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? நான் நடுவர், நான் தான் கேட்கணும். நடுவர் நீங்க தான் கேட்கணும். கேளுங்க, என்ன சங்கம் வச்சிருக்கான்? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? இது மாதிரி ஆளையெல்லாம் யாரா கூட்டிட்டு வரியா? ஆமா, கூட்டு வராத, மரியாதை இல்லாம பேசுது. ஏன் ஒரு நாள் வீட்டுல பேசலாமா, மேடையில பேசலாமா? எங்க சங்கத்துக்கு பேரை கேளுங்க, நான் சொல்றேன். என்ன சங்கத்துக்கு பேர் என்ன? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? நல்லா தெரியாது. நான் பெரிய நடுவர், பெரிய நடுவர் தான், ரொம்ப ஹைட்டான நடுவர் தான் ஃபீல்ட்லயே. தமிழ்நாட்டுல வெயிட்டான நடுவர் நான் தான். அப்படியா? சரி, ஓகே. தூக்கி பார்த்தால மாதிரி கை தட்டி. ஆமா ஆமா, கேளுங்க சங்கத்துக்கு பேரை. சங்கத்துக்கு பேர் என்ன? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? நல்லா தெரியல. ஏங்க அவன் வச்சிருக்க சங்கத்துக்கு பேரு அதுதாங்க. நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றதுன்னு வச்சிருக்கான். அடப்பாவியல, சங்கத்துக்கு பேரு நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றதுன்னா என்ன கேக்குறேன். அம்மா Facebookல ஒருத்தன் போஸ்ட் போட்டுக்கிறாங்க நடுவர்களே, எங்க ஆயா செத்து போயிட்டாங்க. ஆயா செத்துட்டாங்க, கவலையில போட்டிருக்கான். நானும் கவலையில போட்டான் தான் நினைச்சேன். அதுக்கு 300 பேர் லைக் போட்டுக்கிறான். ஆயாவுக்கா லைக் போட்டுக்கிறான்? லைக்னா என்ன பிடித்திருக்கிறது. எழிலரசி அம்மாக்கு சகோதரர் மாதிரி பேசக்கூடாது. நான் சகோதரரா இருக்கவே மாட்டேன். ஆமா, பேசக்கூடாது. எனக்கு அப்பா மாதிரி பேசுங்க. லைக்னா என்ன? லைக்னா என்ன? என்ன புடிச்சுக்குது? நல்லா புடிச்சுக்குது ஆளு. லைக்னா என்ன? புடிச்சுக்குது. அப்படி இல்ல, புடிச்சுக்குது. அங்க பாருங்க, அந்த பாப்பா கரெக்டா சொல்லு. கரெக்டா சொல்றீங்க. இப்ப வந்துருவேன். நான் கல்பாக்க வரைக்கும் போயிட்டு வந்துருவேன். போயிட்டு வாங்க. தெரியும் நீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னு இருக்கு. லைக்னா புடிச்சுக்குது. அந்த ஆயா செத்துட்டு இந்த 300 பேருக்கு புடிச்சுக்குது. ஆயா செத்துட்டு 3 பேருக்கு புடிச்சுக்குது. புடிச்சதாவது பரவாயில்ல, லைக் போட்டவங்க கூட பரவாயில்ல. 20 பேர் அதுக்கு ஹார்டின் விட்டுக்கிறோம். ஆயாவுக்கு ஹார்டின் விட்டுக்கிறோம். ஆயா ஹாயா போனதுக்கு. ஆயா ஆய் போனதுக்கு. சரி, ஹாய் ஹாயா போனதுக்கு. ஆயா போனதுக்கா ஹார்டின் விட்டுக்கிறோம். ஹார்டின் விட்டுக்கிறோம். ஆமா, காஃபி குடிக்கலன்னா காலை கடனை கழிக்க முடியாதுன்னு சில பெரியவங்க இருந்தாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா காலை கடனை கழிக்க முடியாதுன்னு சில பெரியவங்க இருந்தாங்க. இப்பெல்லாம் பையன் வேக வேகமா உள்ள போறான், வேக வேகமா வெளியே வரான். மறந்துட்டேங்கிறான். பக்கிட்டையா இல்ல, தண்ணியவா இல்ல, மக்கையா இல்ல, எதை தாண்டா மறந்து தொலைச்சன்னு கேட்டா என் செல்போன் எங்க வச்சேன்னு தெரியல, அது இல்லன்னா எனக்கு வராதுங்கிறான் நடுவர்களே. உண்மை. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே. உட்காந்துக்கிட்டு செல்லு பாக்குறேன். இந்தியன் டாய்லெட்ல விட்டு போற, இங்கே செல்லு பாப்ப நீ.
அத கூட பாக்குற ஆட்கள் 2 நிமிஷத்துல குப்புற வந்து எந்திரிச்சு வந்துருவான் செல்லுங்க. என்னமோ பெருசா ஆண்கள் தான் பெருசு கிருசன் பேசிட்டு போட்டாங்களே. கொம்பன்களை அடக்க ஆண்கள் தேவைங்க. அந்த ஆண்களை அடக்க ஒரு பெண் தானே தேவை. ஆமா நடுவுல இப்ப அந்த ஐயா எல்லாம் இருக்கிறாரு. அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாரு? சொத்தை சம்பாதிக்கணுமா இருந்திருப்பாரு. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி நமக்கு ஒரு சொந்த பந்தத்தை சம்பாதிக்கணும்னு ஓடி இருப்பாருங்க. அது அந்த கால பாட்டுல எவ்வளவு அழகா சொன்னான்னா, எப்போ இங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காதீங்க. எப்படி வச்சாங்க தெரியுமா? குங்கும பூவி கொஞ்சம் புறாவி, குங்கும பூவி கொஞ்சம் புறாவி, தத்தமி உன்னை கண்டது பொங்குது தன்னால் போக்கிரி ராஜா கோதுமை காஜா, போக்கிரி ராஜா கோதுமை காஜா, பொம்பளை கிட்டே ஜனமா வந்து பொம்புகள் பண்ணாரு. நான் கேக்குறேன், உண்மையா காதல்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? காதல் என்பது லவ். என்னது லவ்? இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு தெரிச்சு ஓடிரும் ஈரோடுக்கு. அப்படி எல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், எழுதுங்க. பேனா இருக்கா இல்லையா? எடுத்துட்டு இல்ல. எடுத்துட்டு இல்ல. இறங்குது. பேனா இருக்கா இல்லையா? பேனா கொடுங்கப்பா அவருக்கு. என் பொண்ணு பேனா வச்சிருக்க மாட்டாங்க. வச்ச பேனா அப்புறம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்தாங்க என் பேனா எடுத்து வெக்க கெட்டவடி எழுதுறீங்களா? காதல்னா 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 எழுதுங்க எழுதுங்க சொல்றேன். நான் அப்படி பார்த்தா எழுதுங்க. காதல்னா 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 மரியாதை விட்டு போயிடும். எழுதுங்க நடுவுல சொல்றேன். காதல்னா கருவாடு மாதிரி. காதலை கொண்டு எங்கடா கருவாட்டில் விட்டாங்க? காதல்னா கருவாடு மாதிரி. எப்படி சொல்ற? ஒரே நார்னாலும் திங்கிற நம்ம பசங்களுக்கு ருசியா இருக்கும். அதுக்கு பேர் தான் காதல். ஆஹா, ஆமா, அருமையான பாயிண்ட். காதலிக்கிறவனுக்கு கண்ணு தெரியாத மாதிரியே தான் காதலிப்பாங்க. ஆனா ஊருக்கே தெரியும் இவங்க டிங்காலா அப்படின்னு. காதலுக்கும் கணவனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? மழை பெஞ்சோன்னு கவிதை எழுத குடுகுடுன்னு மாடிக்கோன்னா காதல, காஞ்ச துணி எடுக்கலாம்னா நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாளேன்னு பயந்துகிட்டே மாடிக்கோன்னா அவனால் நடுவுல கணவன். உனக்கு இன்னொன்னு தெரியுமா? என்னது? கள்ள புருஷனுக்கும் நல்ல புருஷனுக்கு வித்தியாசம் தெரியுமா? இல்ல, நான் பட்டாசு வெடிக்கிற இடத்துக்குலாம் போறது இல்ல. அது மாதிரி வேற இடத்துக்கு வந்துருச்சு. ஓஹோ, ஒரே வித்தியாசம் தான். என்ன? போயிட்டு வாங்க அப்படின்னா அவன் நல்ல புருஷன். சரி. போயிட்டாரு வாங்க அப்படின்னா அவன் தான் கண்ட புருஷன். இதான் உலக ரகசியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஆனா உண்மையாகவே சொந்த பந்தத்தை இணைக்கிறதே எது தெரியுமா? திருமணம்ங்கிற பந்தம் தாங்க. பெரியவங்க அருமையா சொல்லுவாங்க, திருமணம் என்பது 10 பொருத்தம் பார்த்து 9 கோள்நிலைகளை அறிந்து 8 திசைகளில் இருந்து உறவுகளை இழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் 2 மனங்கள் இனியும் ஒரு அற்புத பந்தம் தான் திருமணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த திருமணம்ங்கிற பந்தத்துக்கு கூட பணம் தேவையில்லை, எப்படி வரவேற்கணும்னு சொல்லிட்டு பாட்டுல சொன்னாங்க தெரியுமா? எப்படி? வெள்ளி காசு அள்ளி தந்தா பந்தல் போட இருக்கும், நேரில் சென்று கூப்பிட்டாதா பந்தல் உள்ள அலை வரும், அட்வான்ஸ் தந்தா அழகான பாரு ஊர்வலம் போக
கொடுத்த நேரம் சரியா அப்படியா? சரி, நான் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன், வந்து பாருங்க. நல்லா போட்டுக்கலாம். ஆமா, ஆனா நடுவில் என்னோட மன திருப்திக்காக தலைப்புல ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிட்டு, வாழ்க்கையில சொத்து சொத்து முக்கியம்னு நினைச்சு ஓடக்கூடாது நடுவில். ஏன் தெரியுமா? அந்த பணத்தை தாண்டி நம்ம சம்பாதிக்க வேண்டிய நிறைய விஷயம் இந்த உலகத்துல இருக்குங்க. பணம் கொடுத்தா மட்டும் ஒருத்தவங்களுக்கு மனசு நிறைஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நிறையாதுங்க. அன்பை கொடுத்தால் மனம் நிறையும், ஆதரவு கொடுத்தால் கண்ணீர் விலகும், அக்கறை காட்டினால் நம்பிக்கை பிறக்கும், விட்டு கொடுத்தால் உறவுகள் நிலைக்கும். நடுவர்களே, மேடைக்கு மனைவியை திட்டிட்டு இருக்காங்களே, எல்லாருமே மேடைக்கு சொல்றாங்க என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சும்மா மேடைக்கு வேணா பேச்சுக்கு வேணா அதை சொல்லலாங்க. பெண்டாட்டி இல்லாத வீடு என்றைக்குமே எப்படி தெரியுமாங்க இருக்கும்? மகிழ்ச்சி இல்லாத ஒரு வெற்றிடமா தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ஆமா, குறுந்தொகையில ஒரு அருமையான பாடல் வரும். என்ன தெரியுமா? ஒரு தோழி கிட்ட தன்னுடைய கணவனை நினைச்சு ஒரு பெண் சொல்றாளாம், வினையே ஆடவர்க்கு உயிரே வாணுதல், மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரென நமக்கு உரைத்தோறும் தாமே அழால் தோழி அழுங்குவர் செலவேன்னு சொன்னாங்களாம். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பெண் வந்து சொல்றாளாம் தன்னோட தோழி கிட்ட, இப்படி அவர் கிளம்பி வெளியில வேலைன்னு போயிடுறாரு, அவர் இல்லாம நான் எப்படி இங்க தனியா தவிச்சிட்டு இருக்கிறது அழுகும் போது அதுக்கு அந்த தோழி சொல்றாராம், பொருள் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றுவது ஒரு ஆணுடைய கடமை. அப்படி கடமையாக குடும்பத்தை காப்பாத்துகிற அந்த ஆணை ஒரு பெண் உயிரா நினைக்கணும். கணவனுடைய துணைதான் ஒரு பெண்ணுக்கான நிலையான செல்வம், நீ அழாதன்னு சொல்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா பணம் வந்து காத்துட்டு இருக்காதுங்க. நீங்க ஏதாவது பணம் சம்பாதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஏன் என்னைய சம்பாதிக்கலன்னு பணம் என்னைக்கும் உட்கார்ந்து அழுகாது. பணம் நீங்க சம்பாதிக்கலன்னா நீ ஏன்டா என்னைய சம்பாதிக்கல, நீ ஏன்டி என்ன சம்பாதிக்கலன்னு பணம் உட்கார்ந்து அழுகாது. உறவுகள் மட்டும்தான் நம்ம பேசாம விலகி இருக்கும் போது, நீ ஏன் லலிதா என்கிட்ட பேசல, உங்க மாமா ஏன் லலிதா என்கிட்ட பேசலன்னு கண்ணீர் விட்டு எது அழுகும்னு கேட்டீங்கன்னா பணம் அழுகாது, உறவுகள் தான் நடுவர்களே அழுகும். நீங்க சண்டை யார் வீட்டுல வரல? ரவி சேட்டா வீட்டுல சண்டை இல்லையா? மஞ்சு சேட்டா வீட்டுல சண்டை இல்லையா? அபு வீட்டுல சண்டை இல்லையா? நடுவர் உங்க வீட்டுல சண்டை இல்லையா? நாளைக்கு உங்க வீட்டுல சண்டை தான் வராதா? சண்டை வரும். அந்த சண்டையில அவங்க மண்டதான் உடையாதா? 3 பேர் வீட்லயும் சண்டை வருது, என் வீட்டுல மட்டும்தானே சண்டை வந்து மண்டை உடையணும். ஆமா உடையும் கண்டிப்பா. அப்படி உடைஞ்சிச்சுன்னா ஆம்புலன்ஸ்க்கு போன் போட்டா கால் நாட்டு தான் போகாதா? எனக்கு உடையில ஆம்புலன்ஸ் கூட போன் போவாதா? போகாது. ஆனா அந்த இடத்துல பணம் துடிக்காதுங்க. யாரு தெரியுமா துடிச்சு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவா? உங்களுடைய மனைவி தாங்க எடுத்து செலவு பண்ணுவாங்க. அவதான் செலவுனா, உடைச்சவ தானே செலவு பண்ணணும். அவளுக்கு எனக்கு தானே சண்டை, அவதானே என் மண்டையை உடைச்சிருப்பா, அவதான் செலவு பண்ணணும். நீங்க நினைக்காதீங்க, இப்ப நீங்க வீட்டுக்கு போலன்னா உங்க பீரோல இருக்கிற பணம் அழுகுமா? அததான் எடுத்து எங்க சண்டை எல்லா உறவுகளுக்குள்ளேயும் வருங்க. ஆறுதலை யாரு வேணா தருவாங்க. லலிதா சொல்லலாம், அக்கா வருத்தப்படாதீங்க, அட போடி என்ன பேச்சு பேசினாரு தெரியுமா? அபுஜி சொல்றாரு, வருத்தப்படாதம்மா தம்பி தானே, விட்டு கொடுத்து போமா பாரு. அட போங்க அபுஜி, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? 1000 பேர் ஆறுதலை தந்தாலும் சண்டை போட்டு பிரிந்த அந்த கணவனே வந்து ஒரு பெண்ணை சமாதானம் பண்ணும் போதுதான் ஒரு பெண்ணுடைய மனசு சமாதானம் ஆகும்னு சொன்னா, ஆறுதலை யார் வேணாலும் தருவாங்க. தேறுதலை நிச்சயமாக கணவன் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு குடிக்க முடியும்னா அந்த உறவு வாழ்க்கையில தேவைங்க. அழகா பழைய பாட்டுல சொன்னாங்க, கணவன் விட்டு பிரிஞ்சா அந்த ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொன்னாங்க. எப்படி தெரியுமா? அண்ணா மானிட்டர் நல்லா சேர்க்க வைங்க, முடிச்சிருக்கேன். அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி. வேறு எவரோ
கணியன் பூங்குன்றனார் தான் சொல்லுவாரு, ஒருத்தனுக்கு வீடு ஃபுல்லா பணம் இருந்தாலும் அவனுக்கு தேவை ரெண்டே விஷயம்டா, உண்பது நாளே உடுப்பது 2 முழம்னு சொல்லுவாரு நடுவர் அவர்களே. அழகா சொல்லுவாங்க, ஒரு பெரிய மாளிகையில அலங்கரிக்கப்பட்ட அறையில கண்ணாடிகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல கட்டில்கள் பிரிந்து கிடப்பதும் உண்டு. ஒரு சின்ன ஓலை குடிசையில அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்ததும் உண்டுன்னு சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கைக்கு பொருள் தேவைங்க. ஆனா அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு என்றைக்குமே சொந்த பந்தம் தான் தேவை என்ற நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. இப்ப பட்டிமன்ற நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கு. இங்கிட்டு ஒருத்தர் பேசணும், இங்கிட்டு ஒருத்தர் பேசணும். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ள முடிக்க வேண்டியது இருக்கு. இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், சொத்து பத்தே என்னுடைய நிறைவு பேச்சாளர் பெருந்துளை புலவர் பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். பாலோடும் பன்னீரும் அபிஷேகமா, அவள் பொன்னேனி மலர்களிலே அலங்காரமா. பாலோடும் பன்னீரும் அபிஷேகமா, அவள் பொன்னேனி மலர்களிலே அலங்காரமா. மங்கள குங்குமத்தில் திலகமா, மங்கள குங்குமத்தில் திலகமா. அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளா, நல்ல புள்ளி அம்மனுக்கு திருநாளா. அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. சித்திரப்பூ சோலையிலே தோரணமா, சித்திரப்பூ சோலையிலே தோரணமா. அவள் சிங்கார தேரில் வர ஊர்வலமா, நம்ம நல்ல புள்ளி அம்மனுக்கு திருநாளா. அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கல, எல்லாரும் ஒண்ணும் இல்ல, சோர்ந்து போக வேண்டாம், நல்ல கைதட்டல் கொடுங்க. ஏன்னா ஒரு அணியில கடைசியா பேசுறவன் நிலைமையும், நடுவர் அவர்களே, ஒரு அணியில கடைசியா பேசுறவன் நிலைமையும், கல்யாண மண்டபத்துல கடைசி பந்தியில சாப்பிடுறவன் நிலைமையும் ஒண்ணு. எப்படி சொல்றீங்க? இந்த கல்யாண மண்டபத்துல கடைசி பந்தியில சாப்பிடுறவன் நிலைமைய பாத்திருக்கீங்களான்னு? பாத்திருக்கேன். வலிச்ச கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், தீஞ்ச சோறு, காஞ்ச பாயாசம்னு இருக்கும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நம் கொங்கு சொந்தங்களுக்கு மத்தியிலே பேசுகிற போது கடைசி பந்தியில் பரிமாற இருக்கிற இந்த உணவு கூட ருசிக்கும் என்கிற நம்பிக்கையோடு இவர்கள் அமர்ந்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு என் பேச்சை தொடர ஆசைப்படுகிறேன். ஏன் கைதட்ட சொல்றாங்கன்னா, ஒண்ணு இல்ல, நாங்க உற்சாகமா இருக்கணும் அப்படிங்கறக்காக மட்டும் இல்ல, நாம உற்சாகமா இருக்கணுங்கிறக்காக மட்டும் இல்லைங்க. ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கில் இருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களின் கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி, உண்மையிலுமே நம்ம தமிழ்நாடு மட்டுமல்லாம இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாநிலங்கள்ல பேசினாலும் நான் ஒரே ஒரு இதை சத்தியமா சொல்றேன், ஒரு நன்றி கடனா மனசாட்சியோட சொல்றேன், எத்தனை சமூகங்களுக்கு முன்னால் வாழ்நாளில் பேசினாலும் வேளாளருக்கு முன்னால் பேசுவதுதான் வாழ்நாளில் என்றுமே பெருமை. என்ன காரணம்னா, அடுத்தவன் மனசு வாடுனா கூட இன்னைக்கு பல பேர் அதை பத்தி கவலைப்படுறது இல்லைன்னு. ஏன் அடுத்தவன் உயிர் வாடுனா கூட அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஆனால் நம் வேளாண்மை சமூகம் மட்டும்தான் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே சமூகம் நம் சமூகம் அப்படின்னு சொன்னார் நடுவர் அவர்களே. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் வல்ல அந்த நல்லவள்ளி அம்மன் எல்லா வளங்களையும் வாரி வழங்க வேண்டும். தம்பி மஞ்சுநாதன் சொன்ன மாதிரி ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிட்டா உடனே தியேட்டருக்கு போயிடுற மாதிரி, அப்படி அதுக்கெல்லாம் கொடுக்கிற முக்கியத்துவம் கூட குலதெய்வத்துக்கு கொடுக்கல. நாங்க ஒரு கைதட்டல் கொடுக்க, இதுக்காக தான் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அண்ணே, இது வரைக்கும் ராணி அம்மா, பெரியம்மா,
என் தங்கச்சி. உன் தங்கச்சி ஆடாது? உண்மையா இல்லண்ணே, ராணி அம்மா என் தங்கச்சி இல்ல, பக்கத்துல பேசுறாங்க. காம்பினேஷன் மொத்தம் இல்லையே. நான் கேக்குறேன், ஏறக்குறைய எல்லாரும் சேர்ந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசினாங்களா அவங்க 2 பேரும் சேர்ந்து. நான் கைதட்டல் கொடுங்க சார், எதிரணியா இருந்தாலும் கைதட்டல் கொடுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த கைதட்டி வாங்கி கொடுங்க. 1.5 மணி நேரத்துல உங்க பெருமைய நம்ம சமூகத்துக்கு முன்னால ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இல்லையடா. சொன்னாங்களா? சுகர் இருக்கு, பிபி இருக்கு, இது அடையாளமா? என்னடா பூரா எனக்கு நரசு வேலை பார்த்தது மாதிரியே சொல்லிட்டு இருக்குதுங்க. சொல்லுங்க. இல்லையப்பா. இப்ப நான் உங்க தம்பி, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நம்ம சமூகத்துக்கு முன்னால உங்க பெருமையை நான் சொல்றேன். என் பெருமையை சொல்றதுக்கு எந்த அனுமதியா வாங்கணும்? நடுவர் அவர்களே, உங்க கிட்ட உங்க தம்பி நான் அனுமதி வாங்கிட்டே சொல்றேன். அட ஏன்டா என்னைய பத்தி பேசுறதுக்கு அனுமதி இல்லாம வாங்க வேண்டியது? என்னை கேட்காம எங்கெங்கேயோ என்னென்னமோ சொல்றாங்கடா. அண்ணே, உங்களுக்கும் சொல்றேன், நம்ம சொந்தங்களுக்கும் சொல்றேன். நம்மளை பத்தி 1000 பேர் 1000 பேசுவாங்க, அதையெல்லாம் காதல கேட்டா நிம்மதியா வாழ முடியாது. கைதட்டுங்க சார். உண்மையா உண்மை இல்லையா நான் சொல்றது? உண்மை. உண்மையா உண்மை இல்லையா? உண்மையா. ஏதோ ஒரு குறை சொல்றாங்க தானே. இன்னைக்கு நான் சொல்றேன் சார், குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. கைதட்டுங்க. உண்மையா? உண்மையா அண்ணா, குறை சொல்ற வாயை ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சிங்கனாலும் அந்த செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும். சொல்றவன் சொல்லிட்டே இருப்பான். அண்ணே, குறை சொல்றவன் அந்த இடத்துலதான் நிப்பான். அந்த விமர்சனத்தை காதுல வாங்காம உழைக்கிறவன் தான் சார் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பான். கைதட்டுங்க. நம்ம எல்லாம் உயர்ந்த இடத்துக்கு போறோம். ஏனோ உண்மையா இல்லையா? இவ்வளவு நேரம் எல்லாரும் கடைசியில உயர்ந்த இடத்துக்கு தான் போவோம். உண்மைனே. இவ்வளவு தூரம் பேசினாங்கல்ல, இவ்வளவு தூரம் நான் உங்க பெருமை இப்ப சொல்றேனே, சொல்லி கொடுத்ததுனால சொல்றேன். இங்க நிறைய பேரு இந்த விஜய் தொலைக்காட்சியில வரக்கூடிய கலக்க போவது யாரு காமெடி நிகழ்ச்சி பாப்பீங்க. ஒரு காலத்துல சன் டிவில அசத்து போவது யாருன்னு ஒரு காமெடி நிகழ்ச்சி, இன்னும் எத்தனையோ தொலைக்காட்சிகள்ல காமெடி நிகழ்ச்சி வரதை நீங்க பார்க்கலாம். குழந்தைகள்லாம் இருக்கீங்க, அதில் யாராரோ நகைச்சுவையாளர்களாக நகைச்சுவைகள் சொல்றதை நீங்க கேட்டிருக்கலாம். சொல்லுகிற நகைச்சுவையாளர்கள் தான் யார் யாரோ, ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா மேடை கலைவாணர் அன்பு அண்ணன் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா இப்படி சொல்லுங்கடா தானே பெருமை. நான் சோக்க தயார் பண்றேன்டா. அவன் டிவியில போய் உட்காந்துக்கிட்டு என் ஜோக்க பேசி விட்டு போன் பண்றான். என்ன யூடியூப்ல புது ஜோக்கே வரல சொன்னா தானே நான் தப்பிக்க முடியும்னு அவங்க போன் பண்றான். அவன் இந்த வேலையா பண்ணிட்டு இருக்கான். நடுவர் அவர்களே, நீங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் உயரத்துக்கு இருக்காங்க, நீங்க இன்னும் எளிமையாவே இருக்கேன்னு நினைக்கிறீங்க. ஆமா, நான் இப்ப சொல்றேங்க, நம்ம நல்ல புள்ளித்தாய் பக்கத்துல இருந்து நான் சொல்றேன், சொந்தங்களுக்கு மத்தியில் இருந்து உங்களை பின்பற்றவங்க மேல போயிட்டாங்க, ஆனா நீங்க என்ன அப்படியே இதுல இருக்கீங்க, எளிமையா இருக்கீங்க. புத்தன் தரையில உட்கார்ந்து இருந்தாராம். அந்த வழியா போன ஒருத்தன் கேட்டானா, நீங்க எவ்வளவு பெரிய சாமி, நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமான்னு கேட்டப்போ புத்தன் சொன்ன வார்த்தை தான் பெருமக்கள் என்ன தெரியுங்களா? புத்தன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு அழகா சொன்னாரா, தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னாரா. நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுள் எந்த இடத்துல இருக்காங்கல்ல, நாம எப்படி இருக்கிறோம்ங்கிறதானே முக்கியம். இன்னைக்கு அவங்கனால இத்தனை மக்களை சந்தோஷப்படுத்த முடியுதா? கைதட்டுங்க சார். ஆனா நீங்க 3 மணி நேரம் ஆச்சு நிகழ்ச்சி தொடர்ந்து 30,000 40,000 கோடி போட்டு படம் எடுக்கிறா, ஒன்னும் விளங்குறது இல்ல. 2 நாள் கூட படம் ஓட மாட்டேங்குது. ஆனா இங்க யாரும் அழகன் அழகி கிடையாது. ஆனா 3 மணி நேரம் கழித்து அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. கைதட்டுங்க. எதுக்காக? உங்கள் நகைச்சுவைக்காக உட்கார்ந்து இருக்காங்க. உண்மையிலே இப்படித்தானே இருக்கிற மக்கள் தான். ஆமா, நேற்று ஒரு ஊர்ல பட்டிமன்றம் தாங்க ஆரம்பிச்சேன். 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஒருத்தன் முன்னாடி ஒடியாந்து உளுந்தான். இந்தா 100 ரூபா அன்பளிப்பு வச்சுக்க. அப்படி சொல்லாத சொல்லாத திட்டுவான் வச்சுக்க. திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு. என்னைய ஒருத்தன் சொரண்டுனான். யாருன்னு பார்த்தேன், அதே ஆளு பின்னாடி கூடி வந்துட்டான். மறுபடியும் 150 ரூபா கொடுத்தான். ஒரே ஆளு 250 ரூபா அன்பளிப்பு கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகல. ஏன்னா போகலையாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன். பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு அப்படின்னா. நான் என்னடா பண்றது அப்படின்னு கேட்டேன். 3 மணி நேரம் வச்சிருந்தா இல்ல 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்கறாங்க. அவன் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா பணம் நடந்திருக்கான். என்கிட்ட வசூல் பண்ண தெரியுதான். நானே விட்டு அதை வசூல் பண்ண முடியாம தான் ஊர் பைதி குடிச்சுட்டு. எனக்கு என்னமோ சொல்ல உங்ககிட்ட ஒருத்தன் குடிச்சுட்டு தகராறு பண்ணலான்லண்ணே, அவன் தான் அவன் நினைக்கிறேன். அவனே தான்டா இவன். எங்க போனாலும் சுத்துறான்டா சுக்குறேன். அவர்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. சொந்த பந்தங்கள் தான், சொந்த பந்தங்கள் தான், சொந்த பந்தங்கள். நான் யதார்த்தமா சொல்றேன். அது என் தங்கச்சி எங்களை பார்த்து என்ன சொல்லிச்சு, 3 பேரையும் பார்த்து, இவங்க 3 பேரும் காசு காசுன்னு திரியிறாங்களே, இவங்க பண பேய்கள்.
ஒவ்வொரு ஆம்பளையும் பண பேய் தான் சார். என்ன காரணம் தெரியுங்களா நடுவர் அவர்களே? நான் வாழாத வாழ்க்கையை என் புள்ள குட்டி வாழணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் ஒரு கை தட்டுங்க சார். உண்மையா இல்லையா? அதுக்கான காசு பணம். இப்ப உங்க 3 பேய்களை ஓடுதுனா எதுக்கு? இந்த குட்டி சாத்தான்களுக்கு தானே ஓடிக்கலாம். கேக்குறேன்னு உங்க தாத்தா வாழ்ந்த வாழ்க்கையத்தான் உங்க அப்பா வாழ்ந்தாரா? இல்லையே. உங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கையத்தான் நீங்க வாழ்ந்தீங்க இல்லையே. நீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையத்தான் நாளைக்கு உங்க மகன் வாழ போறானா? இல்லையப்பா. இல்ல. அப்படின்னு என்ன தெரியுங்களா? தாத்தா வாழ்ந்ததை விட அப்பா வாழ்ந்ததை விட நாம வாழ்ந்ததை விட நாளை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா காசு வேணும் சார். கை தட்டுங்க. அதுக்காக தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதுக்குதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப சொல்றேங்க, 1000 பேர் பக்கத்துல நின்னாலும் நம்ம பாக்கெட்ல ஒரு 10,000 ரூபாயோ 10 லட்சமோ இருக்கும் போது கிடைக்கிற தைரியம் வேற எதுவும் கிடைக்காது சார். கைதட்டுங்க சார். உண்மையா இல்லையா? உண்மை சார். யோசிச்சு பாருங்க. என்ன நீ 2 பொம்பளை வேணாம் வேணாம் உறவுதான் வேணும் பேசுன. பட்டிமன்றம் முடிஞ்சு ஒண்ணு வேணாம் சொல்லுங்க. பட்டிமன்றம் முடிஞ்சு மஞ்சள் ஒரு 500 ரூபாய் கம்மியா கொடுக்கட்டும். இப்ப திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல வேட்டி விட்டு டவுசரோட விட்டு போயிருவாங்க. நடக்குமா? நடக்காதா? பணம் தானே சார். பணம் வரணும் இல்ல. இதுல உறவுகள் வந்து மகிழ்ச்சியை தர்றாங்களா? என்ன வருது உங்களுக்கு தெரியாது இல்லனே? 17 வருஷம் படாத பாடுபட்டு எப்படியாவது லோனை வாங்கி கட்டிடணும்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினேன். ஆமா, நீங்க கூட வந்தீங்கல்ல? ஆசீர்வாதம் கரெக்டா பால் காய்ச்சறப்ப வந்தீங்கல்ல? நீங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கல்ல? நீங்க இப்படி போனீங்கன்னு கிளம்பி சாப்பிட்டுட்டு எங்க பெரியப்பர் வந்தார். எங்க அப்பாவோட அண்ணன் வந்துட்டு வீட்டை ஒரு பார்வை என்ன ஒரு பார்வை, வீட்டை ஒரு பார்வை என்ன ஒரு பார்வை, பேசியே சம்பாரிச்சுட்டல அப்படின்னு நான் பாருங்க ஒரு வார்த்தை. அது கூட பரவாயில்ல நடுவர் அவர்களே, நான் பட்ட கடன் எனக்கு தான் தெரியும். எஸ்பி மேனேஜர் காய்கள்ல உள்ளது. உண்மையா சொல்றேன். என்ன சிமெண்ட்ல கட்டுனார். வாய் இல்லாம அந்த சிமெண்ட் பேரை சொல்லிட்டேன். அந்த சிமெண்ட்லயா கட்டுன? சென்னையில மௌலிவாக்கத்துல 11 மாடி கட்டணம் சரிஞ்சு விழுந்தது பாரு, அந்த கட்டடத்துக்கு அந்த சிமெண்ட் தான் போட்டாங்க தெரியுமாட்டு போயிட்டாருன்னு. அந்த சாப்பிட்டுட்டு போயிட்டா. இன்னைக்கு வரைக்கும் சொல்ற நடுவுல 4 வருஷம் ஆச்சு வீடு கட்டி விட்டதை பார்த்து பேப்படுத்திருக்கேன். கைதுடுங்க சார். அவன் பண்ற பாடு வந்தமா சோத்த தின்னமா காசை கொடுத்தமா போனமான்னு இருக்கணும் சார். ஒரே ஒரு இதை பத்த வச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் ஃபேன் சுத்தும் போதெல்லாம் இது ஃபேன் சுத்துதா இல்ல நமக்கு வேற ஏதாவது சுத்துதான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. இந்த சொந்தத்தால மகிழ்ச்சி வருமான? உண்மையா? என் கூட பிறந்த தம்பி சொல்லுங்க சென்னையில இருக்கான். சரி, நான் தான் படிக்க வச்சேன். மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன். 3 கோடிக்கு வீடு கட்டியிருக்கான். சரி, வீடு கட்டினவன் என்கிட்ட வந்து தட்டு தாம்பளத்துல பழங்கள்லாம் வச்சு எனக்கு பட்டு வேட்டி சட்டை, என் பொண்டாட்டிக்கு பட்டு சேலை ஜாக்கெட், என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து என் தம்பி பொண்டாட்டி எங்க 2 பேர்ட்டையும் கொடுத்துட்டு காலில் விழுந்து கும்பிட்டான். சார் கை நீங்க படிக்க வச்சு நாளைக்கு கை நிறைய சம்பளம் வாங்குறேன். 3 கோடிக்கு வீடு கட்டியிருக்கேன். எனக்கு யாரும் பெருசு கிடையாது. நீ தான் என் வாழ்க்கைக்கு ஒளியேற்றினவன். நீ தான் வீட்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கணும்னா என் குடும்பத்தையே கார்ல ஏத்திக்கிட்டு போயிட்டான்டா. வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி நான் எங்கிட்டு இறங்கினேன், அவ எங்கிட்டு இறங்கினேன். வீட்டை பார்த்தா என்னைய ஒரு பார்வை பார்த்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணிருப்பான். கட்டியிருக்க அம்பாறு வீடுன்னா வாயை சுருக்கிட்டு வாடின்னு கிட்ட போன. உன்னோட பிறந்தவன் தானேன்னா ஆமான்னு. என் தம்பி குடும்பமே எங்களை வரவேற்க நிக்கிறாங்க. வாங்க வாங்க. என்ன சந்தோஷம். என் பொண்டாட்டி என் தம்பி கிட்ட கேட்டா, குழந்தைனாரே சூப்பர் வீடு, நில அருமையா பண்ணிருக்கீங்க, என்ன மரம்னா? அவன் சொன்னான் தேக்கு மரம் தென்காசியில வாங்கினோம்னா. பர்மா தேக்கா நைஜீரியா தேக்கான்னு. பர்மா தேக்குன்னு அவன் சொன்னான். ஓ பழவளன் இருக்கு. என்ன செலவாச்சுன்னா? சரிண்ண. அவன் சொன்னான் 10 லட்சம்னா. 10 லட்சமான்னா வாய சுருக்கடி வீடு புதுசுன்னு. எல்லாரும் நிக்கிறாங்க. என்னைய பார்த்து கேக்குறா, ஏங்க ஏங்க இதையெல்லாம் பிரிச்சு வித்தோம்னா என்ன விலைக்கு போகும்? ஏன்டி வீடு குடி நுழைய அன்னைக்கு அதை பிரிச்சு விக்கிறத பத்தி பேசுறாள். இந்த குடும்பத்துல அவன் வாழலாமா? என்னடா என்ன சந்தேகம்? அந்த நிலை இருக்கா பிரிச்சு வித்தாச்சா? இவனுக்கு மாப்பிள்ளை அண்ணே, இவன் பொண்டாட்டிக்கு அண்ணன் தானே. இதுதானே
நான் கேட்கிறேன் நிலையான கேள்வி. எது நிலையாக நான் கேட்கிறேன் நிலையை புரிச்சு அவன் என் தம்பி அதுல இருந்து கதவை பூட்டுறது நிலையே எப்படி இருக்கட்டும். 6 மாசத்துக்கு முன்னாடி டெல்லி தமிழ்ச்சங்க எல்லாரும் போனோம்ல, சத்தியமா சொல்றேங்க அந்த நேரத்துல எங்க அண்ணன் எங்க பெரியம்மா பையன் கொஞ்சம் உடம்பு முடியாம இறந்துட்டாரு. ஐயோ நம்ம டெல்லியில இருக்கிற வந்து சேர முடியாதுன்னு காரியமெல்லாம் முடிஞ்ச பிறகு போய் பெரியம்மாவை பாக்குறேன், கையை பிடிச்சிட்டு அழுகிறேன். அண்ணன் போற வயசா பெரியம்மா 60 வயசு ஆயிருந்தாலும் நான் சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அந்த மனுஷங்கிறேன். பெரியம்மா என் கையை பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லிச்சு, நடுவுறவர்களை ஏன் உசுறு எங்கிட்ட இல்ல. என்ன சொல்லுச்சு? நீ எல்லாம் இருக்க தம்பி, அவன் போயிட்டான் தம்பி. உன் பெரியப்பா வீட காலி பண்ணா, உன் பெரியம்மா உன்னைய காலி பண்ணா. கேட்கிறேங்க கைதட்டுங்க சார். இப்படிதான் சார் நாட்டுல அந்த அம்மா நான் இருக்கிறதுக்காக அழுகுதா அவன் போனதுக்காக அழுகுதான்னே தெரியலையே. இந்த சொந்தத்தால என்னென்ன மகிழ்ச்சி இருக்குது. சொந்தக்காரங்க ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியில்லாதவனை பார்க்க போவான் பாத்திருக்கேன். சொல்லுங்க. 1/2 கிலோ திராட்சை பழத்தை வாங்கிட்டு போய் அவன் சோழியை முடிச்சுட்டு வந்துருவாங்க பாத்திருக்கல. அப்புறம் ராமசாமி வைத்த ஆபரேஷனா எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. கோயந்த சமைக்கின்றான்ற ஆபரேஷன் பண்ணாங்க. 3 நாள் நல்லா பேசிக்கிருந்தாங்க. போயிட்டாங்க. நீ நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்படா. அவ எப்படா உசுறு? அது சொன்ன டாக்டர் காலையில் வந்தாரு. அமைக்கி பார்த்தாரா? பார்த்தாரு. அவரை நம்பாது, நீனே அமைக்கி பாரு. அப்ப தானே தையல் பிடிச்சு போட்டு போவான். எத்தனை நம்பர்? 108. இதுதான் அவனு இருந்தேன். சன்னால தொடர்ந்து வர தென்னை மரம் இருக்கான், வெட்டிதான் இவ்வளவு செத்ததுல இருந்து. நீ ஒண்ணு கோவப்படாதே, உனக்கு என்ன பண்ணாரு நாங்க பாத்துக்கணும். அவன் என்ன செத்தான போயிட்டேன். 1/2 கிலோ திராட்சை பழம் வாங்கிட்டு போயிட்டு இவன் கூட்டிட்டு போற பிள்ளைக்கு இதே எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. சாப்பிடு மாமா, சாப்பிடப்படாது பாவம், சீல் பிடிச்சிக்கணும். இதையும் சாப்பிட்டு அவன் வச்சிருந்த ஆப்பிளையும் நறுக்கி தின்னுட்டு வந்துருவாங்க. நடுவரவர்களே எவ்வளவு பெரிய சொந்தக்காரங்க சுனி வைக்கிறவங்க இருக்காங்க. உண்மையா சொல்றேனே, இங்க இதயத்துக்கு பக்கத்துல தானே ஆண்களுடைய சட்டை பை இருக்கு. இந்த சட்டை பை பணம் நிறைஞ்சு கனமா இருந்ததுன்னா உண்மைனா மட்டும் கைதட்டுங்க. இந்த சட்டை பை பணம் நிறைந்து கனமாக இருந்தால் பின்னால் இருக்கிற இதயம் லேசா இருக்கும் சார். பின்னால் இருக்கிற இதயம் லேசா இருக்கும். அதுவே இந்த சட்டை பை பணம் இல்லாம லேசா இருந்ததுன்னு வைங்களேன், ஒவ்வொரு ஆண்மகனின் இதயமும் கனத்து போய் இருக்கும் என்பதுதான் சத்தியமான உண்மை. நான் நடுவர் அவர்களே, இதுக்கு இப்ப சந்தோஷத்தை எது தீர்மானிக்கும்? பணம் தான் தீர்மானிக்கும். பணம் தானே தீர்மானிக்கும். நான் இப்படி சொல்றேனே, நாட்டுல அவங்க நிறைய குடும்ப பிரச்சனை, அது இது நிறைய மாமியா மருமக பிரச்சனை சொன்னாங்க. இப்ப எதுக்குன்னு உங்க வீட்டுல சொன்னாங்கல்ல, அன்னைக்கும் உங்க அம்மாவுக்கும் இடையில சண்டை வரும்போது நீங்க யார் பக்கம்? நம்ம மோரூர்ல சொல்லுங்க. அன்னைக்கும் உங்க அம்மாவுக்கும், உங்க மனைவி எங்களுக்கு அண்ணி தானே, அன்னைக்கும் உங்க அம்மாவுக்கும் இடையில சண்டை வரும்போது நீங்க யார் பக்கம்? வேலைக்காரி பக்கம். இதுதான் உங்க வேற பக்கமா? அப்படி இல்லப்பா, அந்த மாதிரி கொஞ்சம் அகலமா இருக்கும், மறைச்சுக்கிறோம்டா. நான் கேள்விப்பட்ட வகையில அது அகலமா இல்லையா, அழகா இருக்குதா சொன்னாங்க. அப்படி ஒரு ஆளை எம்மண்டாட்டி வேலைக்கு வைக்க மாட்டாரா? இது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. உண்மையில நான் கேட்கிறேன், என்னென்ன வருஷ நடுவர் அவர்களே, மருத்துவமனைக்கு போயிட்டா கூட உண்மையா சொல்றேங்க, சிகிச்சை பலனின்றி செத்தவர்கள் எல்லாம் அந்த காலங்க. ஆனா இன்றைக்கு சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் செக்கிறவங்க தான் அதிகம் அப்படின்னு சொன்னா அந்த உசுரை கூட காப்பாத்துறது எது நினைக்கிறீங்க? இங்க டீ குடிங்கண்ணே, குடிங்க. இதுல எப்படி டீ குடிக்கிறது? இப்பதான் அதை எடுத்து காட்டுல யூரின் புடிச்சு வச்சேன். எப்படி குடிக்க போறாங்கன்னு தெரியல. சுகர் நாளைக்கு எப்படி குடிக்க போறாங்கன்னு தெரியல. சுகர் ஏறாம பாத்துக்க. நான் கேக்குறேன், எப்படி குடிக்க போறாங்கன்னு தெரியலையா? நடுவர் அவர்களே, அப்படி எடுத்து கொடுத்துருங்க. பணம் ஏன் வாழ்க்கைக்கு தேவை? நிறைய கண்ணதாசனுடைய பாட்டை என் தங்கச்சி பாடுனாங்க. கண்ணதாசனுடைய வாழ்க்கையில நடந்ததையே சொல்றேங்க. பாட்டு எழுதின பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து காசு வரலனே. அடுத்த வெடிஞ்ச தீபாவளி கூட பிறந்த அண்ணன் பட தயாரிப்பாளர் நடந்த உண்மையை சொல்றையா. ஏஎல் சீனிவாசன் பேரு. அண்ணன் வீடு மாளிகை வீடு, வாசல்ல நின்னு அண்ணா அப்படிங்கிறாரு. மாடியில நின்னே அண்ணன் பதில் சொல்றாரு. என்னடாங்கிறாரு. அண்ணே தீபாவளி வரப்போகுது, பொண்டாட்டி குழந்தைகளுக்கெல்லாம் துணி எடுக்கணும், ஒரு 5000 ரூபாய் காசு இருந்தா கொடுன்னு. பாட்டு எழுதின கம்பெனியில இருந்து பணம் வந்தோன்னு திருப்பி கொடுத்துறேன்னு. பாட்டு எழுதின கம்பெனியிலிருந்து பணம் வந்தா திருப்பி கொடுத்துறேன்னாரு. மேல இருந்து அண்ணன் சொன்னாரு, எப்பவுமே இல்லாதவன் கீழே இருக்கான் சார், இருக்கிறவன் தான் சார் மேல இருக்கான், கைதட்டுங்க. அவன் மேல இருந்து பதில் சொல்றாரு. அண்ணன் கூட பிறந்த பொறப்புன அதெல்லாம் தர முடியாது போடங்கிறார். அண்ணன் எப்படியாவது தந்துடுறேன்னு. குழந்தை குட்டிய ரொம்ப எல்லாம் கொஞ்சம் பொக்குன்னு போயிடுவாங்கண்ணே. புது துணி எடுத்துட்டு வருவார் அப்பான்னு அப்படியே ரொம்ப கவலையோட இருப்பாங்கண்ணே. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்கண்ணே. அதெல்லாம் கிடையாது,
போடான்ட்டாருனே. சட்ட பையும் காலின ஒத்த ரூபாய் இல்ல. பாக்கெட்டை தேடுறாரு ஜிப்பால. 555 சிகரெட் பாக்கெட்டு, அதுலயும் சிகரெட் இல்ல. அதை பிரிச்சு ஒரு 2 வரி எழுதி தூக்கி எரிஞ்சிட்டு போனாருங்க. பிற்காலத்துல அது ஒரு பாட்டாவே வந்தது. என்ன பாட்டு தெரியுங்களா? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. மறுபடியும் சொல்றேங்க, இங்க நம்ம சொந்தங்களுக்கு முன்னாடி சொல்றேன், காசை வச்சுக்கிட்டு சில பேர் தந்துருவேங்கிற ஏமாத்துறதை விட இல்லைன்னு சொல்லிட்டா அவன் நிம்மதியா போயிடுவான் சார். கைதட்டுங்க. பல பேர் பாத்தீங்கன்னா இதேதான், இப்ப தந்துருவேன் மாப்பிள்ள, அப்ப தந்துருவேன் மாப்பிள்ள. உண்மைதானே? அது ஒரே தடவை என்ன சொல்லிட்டு போயிடலாம். நான் உண்மையிலுமே நான் இப்ப ஒரு வாக்குல மண்ணவாரி தூக்கிட்டு போயிடலாம். நான் இப்ப சொல்றேன் அண்ணே. சொல்லுங்க. நீ கோயிலுக்கு போனா எவ்வளவு நேரம் சாமி கும்பிடுவேன்? அண்ணே நான் ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் அண்ணே, அவ்வளவுதான். நீ எவ்வளவு நேரம் தம்பி? 5 நிமிஷம். 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம். நான் ஒரு 5 நிமிஷம். நான் எந்த கோயிலுக்கு போனாலும் 1.25 மணி நேரம் சாமி கும்பிடுவேன். கைதட்டுங்க சார். எவ்வளவு பெரிய பக்திமான் நம்ம ஊருக்கு நடுவரா வந்திருக்கார் பாருங்க. 5 நிமிஷம் என் குடும்பத்துக்கு வேண்டுவேன். சொல்லுங்கண்ணா. மிச்சம் 1 மணி நேரம் 10 நிமிஷம் என்கிட்ட வட்டிக்கு வாங்கின குடும்பத்துக்கு பூரா வேண்டுவேன். அவன் பூரா நல்லா இருக்கணும், பொட்டுன்னு போயிடக்கூடாது, ஏதாவது வருமானம் வந்து வசூல் வரணும், இவ்வளவு வேண்ட. அதில் 2 பேரும் போயிட்டான்டா. ஒருத்தன் 50, ஒருத்தன் 80. டொப்புன்னு போயிட்டான். என்ன சந்தேகம்? ஒரே நிமிஷத்துல இவன் பொட்டுன்னு போகணும்னு என்னடா வேண்ட போறாங்க அண்ணே. 1000 பேர் உங்களுக்கு எது வேணாலும் நினைக்கிட்டு. நீங்க கமெண்ட் செக்ஷன் கூட சொன்னீங்க யூடியூப்ல, இந்த நள்ளிரவு நேரத்திலும் அப்படி இத்தனை பேரை மகிழ்ச்சியா வச்சிருக்கீங்க. கைதட்டுங்க சார். இந்த புண்ணியம் உங்களை வாழ வைக்கும். எப்பவுமே இந்த புண்ணியம் உங்களை என்னைக்கு வாழ வைக்கும். உண்மையிலேயே எத்தனையோ இரவுகளையும் எத்தனையோ உறவுகளையும் துளைத்து விட்டுத்தான் உங்களோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க கொடுக்குற அந்த கைதட்டன சிரிப்பு தான் எங்களை வாழ வச்சு. நான் தெரியாது அண்ணே, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 2 குழந்தைகள், ஆண் 1, பெண் 1. என்ன படிக்கிறாங்க? பாப்பா எல்லா டிகிரியும் முடிச்சிட்டாங்க. சரிங்கண்ணா. தம்பி 10th முடிச்சிட்டாங்க. அடுத்த 11 போக போறாரு. அது எதுல போறதுன்னு குழப்பத்துல இருக்காரு. நாளைக்கு சரியான வழியில போவாரு. நான் உண்மையை சொல்றேனே, இப்ப இவங்க 2 பேரையும் பள்ளிக்கூடம் படிக்க வச்சிருப்பீங்கல்ல, பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? பள்ளிக்கூட செலவே நெருக்கி 30 லட்சம் ரூபா. சத்தியமா சொல்றேன், நல்ல புள்ளி அம்மன் சன்னதிக்கு பக்கத்துல இருந்து சொல்றேன், அன்பான நம் சமூகத்துக்கு முன்னால் இருந்து சொல்றேன், 30 லட்சத்தை நீங்க வீண் பண்ணிட்டீங்க. என் பிள்ளைய படிக்க வச்சது வீண். உங்க பிள்ளைய படிக்க வச்சதை வீண் சொல்லலனே, அதுக்காக 30 லட்சத்தை நீங்க வீண் பண்ணிட்டீங்க. ஏன்பா அந்த ஸ்கூல்ல அவ்வளவு ஃபீஸ் கேட்க? என்ன ஸ்கூல் அது? சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இ. எங்க பெருந்துறைக்கு வாங்க, நான் சொல்றேன், ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இருக்கிறது. 1 ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்ல. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃபீஸ் ஃப்ரீ, நோட்புக் ஃபீஸ் ஃப்ரீ, ஆயம்மா ஃப்ரீ இல்ல, ஆயம்மா ஃபீஸ் தான் ஃப்ரீ, வேன் ஃபீஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. நீ அட்ரஸ் சொல்ற, அட்ரஸ் எழுதுங்க, நீ அட்ரஸ் அட்ரஸ், போன் நம்பர், இமெயில், பிளட் குரூப் எல்லாம் சொல்ற. எழுதுங்க. நீ சொல்ற இன்னொரு புள்ள பெத்தால் படிக்க வைக்கிறீங்க. நீங்க தானே லட்சிய நடுவர். அட்ரஸ் சொல்ற. லட்சிய கைதட்டுங்க சார். லட்சிய நடுவர் இருக்காங்க. ஏன்டா அழுகுற? என்ன வரவேற்பு? ஏன்டா அழுகுற? அதனால ஒண்ணு இல்ல, புரிச்சு விட்டுக்கலாம்டா. ஆபரேஷன் பண்ணிருக்கியாடா? பேனா கொடு. எழுதுங்க. நீனே எழுது. எழுதுமா? நீனே எழுது. அட்ரஸ் சொல்லு. எல்லாருக்கும் புள்ள இருக்கடா. சத்தியமா சொல்றதா? நான் சொல்லிட்டு போறேன். நம்ம ஊருக்கு வந்துட்டு இதை சொல்லாம இருப்பேனா? இன்னும் முயற்சி பண்ண ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இலவசமா படிக்க வைக்கலாம். நரைச்சிருச்சுங்கிறார். அட்ரஸ் நான் சொல்லு. நம்பர் 18 விவேகானந்தர் குறுக்கு தெரு. விவேகானந்தர் குறுக்கு தெரு. எழுதுமா வேமா. துபாய் பேருந்து நிலையம் பின்புறம், பெருந்துறை பேருந்து நிலையம் முன்புறம். எழுதுமா. போன் நம்பர் எழுதுமா. 420. 420. நடுவர் அவர்களே, நீங்க 1 ரூபாய் காசு கொடுக்க வேண்டாம். அதுக்கு மேல ஒண்ணே ஒண்ணு செஞ்சா போதும். அந்த பின்கோடு நம்பர் சொல்லு. 420. 420. அண்ணனே நீங்க தானே.
3 கூட்டத்தொகை அவரு. நான் கேக்குறேனே, ஒண்ணே ஒண்ணு, நீங்க 1 ரூபா போய் சொல்லாத. நான் உண்மையா, நீங்க அதெல்லாம் விடுங்கண்ணே. ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, ஆயமா ஃபீஸ் கிடையாது, ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, புக் ஃபீஸ் கிடையாது, எதுக்குமே ஃபீஸ் கிடையாது சார். ஆனா ஒண்ணே ஒண்ணு செஞ்சா போதும். என்ன பண்ணணும்? நம்ம சொத்து பத்திரத்தை அவன் பேருக்கு மாத்தி கொடுத்தா போதும் சார். ஃபுல்ல ப்ரோகிராம் கேன்சல். இவனுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கண்ணே. அவனை பிரிக்கவே வேணாம், பேசாம. சிரிக்கிறீங்களா சார்? சத்தியமான உண்மைங்க. என்னுடைய மகன், என்னுடைய மகள் கலைமகளின் கரம் பற்றி நடக்க வேண்டும் என்றால் நான் லட்சுமி என்கிற திருமகளின் காலடியிலேயே கிடக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்குன்னா சத்தியமா சொல்லணும்ல. கையில காசு இருந்தா ஒரு கல்வி, காசு இல்லாதவனுக்கு ஒரு கல்வி. ஒரு காலத்துல எங்க அப்பா எனக்கு என்ன சொன்னாரு, டேய் தம்பி நல்லா படுறா, கை நிறைய சம்பாதிக்கலாம், நல்லா படுறா, கை நிறைய சம்பாதிக்கலாம். என் பையன் இப்ப எனக்கு சொல்றான், ஒழுங்கா சம்பாடுறா, அப்பதான் என்ன நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியுங்கிறான். இது பரவாயில்லடா. உண்மையா இல்லையா சார்? இது பரவாயில்ல. என் பையன் அடுத்த வருஷம் 11th சூப்பர்ண்ணே, வேற ஸ்கூல்ல சேர்க்க போறேன். அவன் சொல்றான், உன் மயன் எப்படி படிக்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை, சரி உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் டெஸ்ட் வைப்போம். என்ன படிக்கிறது பையன் தானே, அவன் வீட்டுல சொல்லி கொடுக்கணும்ல. ஓஹோ, நீ பாஸ் பண்ணாதான் உன் பிள்ளையில பள்ளிக்கூடத்துல சேர்ப்பங்கிறான். என் பையன் சொல்றான் நேரத்து, அப்பா நல்லா படிப்பா, பட்டிமன்றம் போய் தூங்கிறாதப்பா, அப்பா காப்பி ஓட்டு தர சொல்றப்ப நல்லா படிப்பா. வர காப்பிலாம் வச்சு கொடுத்து நானே என் பொண்டாட்டியும் தூங்காம கிடக்குறோம். பள்ளிக்கூடம் சேர வேண்டியவன் மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருக்கிறான்டா. அவன் சொல்றான், அப்பா எப்படியா காப்பி அடிச்சாது பாதி விட்டு. காப்பி எடுத்தது நான் சொன்னேன், அவன் லேஜு போட்டான்லடா என் மயன். அப்படியே உண்மை இல்லை, என் மயன்ட்ட சொன்னேன். சொல்லுங்கண்ணே. ஆட்டின்னு சொல்லாதீங்க. இல்ல நீங்க மைக்கில் மட்டும் சொல்லுங்க. அக்கா டாக்டருக்கு படிக்க மாட்டேன்ருச்சு, நீனாவது டாக்டர் ஆயிடுறா, எப்படியாவது தாத்தா சேர்த்த சொத்து இருக்கு, சரி அப்பா கொடுத்த பணம்லாம் வந்துரும்டா, ஆஸ்பத்திரி கட்டணும்டா, நீ டாக்டர் ஆகுங்கிற, இன்னைக்கு பை தூக்கிட்டு கிளம்புறேன். அவன் சொல்றான், அப்பா நீ இன்ஜினியரை கூப்பிட்டு ஆஸ்பத்திரி கட்ட ஆரம்பிச்சிருப்பான். நான் டாக்டர் ஆயிடுவியாடான்னு கேட்கிறேன். நான் டாக்டர் ஆகட்டான், டாக்டர் ஒன்ன தோது ஒண்ணி கல்யாணத்தை பண்ணிடுவோம், நீ ஆஸ்பத்திரியை கட்டுறாங்க. என் பொண்டாடி சொல்றா, அப்பனுக்கு உள்ள தப்பானம போறதுக்கா, டாக்டரா இருந்தானே டாக்டருக்கு புருஷனா இருந்தானேங்கிற மாதிரி. நான் டாக்டர் குடும்பம் தானே, நீங்களும் டாக்டர் குடும்பம் ஆயிடுவீங்களே, டாக்டரோட மாமனார் ஆயிடுவீங்களே. ஆமா, அப்புறம் நான் தான் மெடிக்கல் பாத்துக்கிறேன். எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட், இசிஜி எக்ஸ்ரே எல்லாம் அவங்களது. முதல் அட்மிஷன் பண்ணினா தான். நான் உண்மையா சொல்றேன். அதனாலதான் ஒரு நாட்டுப்புறத்தான் கொடுத்தானே, காசு இல்லைன்னா கல்வி கூட நல்லபடியா கிடைக்குமான்னு அதை நிறைவு பண்றேன்னு. காலேஜ் கான்வெர்ட்னு கட்டி வைக்கிறா, காலேஜ் கான்வெர்ட்னு கட்டி வைக்கிறா, காசு பணம் இல்லைன்னா எட்டி உதைக்கிறா, காசு பணம் இல்லைன்னா எட்டி உதைக்கிறா. நாங்க மேபியே படிக்க போறோம், படிச்சுட்டு எரும மாடு மேய்க்க போறோம், நாங்க மேபியே படிக்க போறோம், படிச்சுட்டு எரும மாடு மேய்க்க போறோம். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே 10 வகை காய்கறி நாங்க கேட்கல. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே 10 வகை காய்கறி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கமங்கூழு. இந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ஊக்கமா. நடுவர்களே, இதை முடிச்ச ஒரே ஒரு செய்தியோட என்ன தெரியுமாண்ணே, இப்ப சமீபத்துல இவங்க உறவோட லட்சணத்துக்காக சொல்றேன், நம்ம திரிவேணி சங்கமத்துல அலகாபாத்ல உங்களுக்கு தெரியும் கும்பமேளான்னு ஒண்ணு நடந்துச்சு. ஆமா, அந்த கும்பமேளாவுல ஒரு மாதரசி பண்ணது தானே ஹைலைட். வீட்டுக்காரன் வெளிநாட்டுல இருக்கான், வீட்டுக்காரன் வெளிநாட்டுல இருக்கான் சார். அவன் கும்பமேள வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதிதீவிர புத்திசாலி என்ன பண்ணா தெரியுங்களா, புருஷன் அங்கிருந்து வீடியோ கால் பண்ண சொல்லி செல்ல 3 தடவை முக்கனா வருது சார். அந்த புத்திசாலி செல்ல 3 தடவை ஆத்துக்குள்ள போட்டு முக்கியிருக்காங்க. நம்ம பட்டிமன்றம் பேசுறவங்களா இருக்கலாம்னு நான் கேக்குறேன்னே. அதே கும்பமேளாவுல கண்ணீர் விட வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு வழக்குரைஞர் பேராசிரியர், அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலனே, 80 வயது அந்த அம்மாவுக்கு 4 பிள்ளைகளும் கூட்டிட்டு போனானுங்க. கூட்டிட்டு போனவங்க அம்மாவை அங்கேயே கும்பமேளாவிலே விட்டுட்டு வந்துட்டாங்க. கும்பமேளாவிலே விட்டுட்டாங்க. 4 பையங்களுக்கும் போன் பண்றாங்க. 4 பையங்களும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னானுங்க. போலீஸ்கார் போய் நேரடியாக கேட்டதுக்கு,
இன்னைக்கு அவங்க அரசு ஆதரவற்றோர் இல்லத்தில் இருக்காங்கன்னு ஒரு கவிஞன் எழுதுனா, பாவங்களை தொலைப்பதற்காக போன கும்பமேளாவில் தாயை தொலைத்த இவர்கள் பாவத்தை எந்த பட்டியலில் கொண்டு போய் சேர்ப்பது, எந்த தெய்வம் இவர்களின் பாவத்தை மன்னிக்கும் எழுதினான்னு சொன்னா, நடுவர் அவர்களே, உறவுகள் மதிக்கப்படுவதற்கு கூட அவர்கள் வரவுடையவர்களாக இருந்தால் தான் உறவுடையவர்கள் ஆவார்கள் என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு, என்றைக்கும் சொந்த பந்தங்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்றால் நாம் சாகிற வரை சொத்து பத்துக்கள் உடையவர்களாக இருந்தால்தான் மதிப்பார்கள் என்கிற நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட பண்பாட்டில் சிறந்த வேளாளர்கள் திருவடிக்கு என் பணிந்த வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளமே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரித்தா உலகமில்லை, கண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளங்கமில்லை. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே உன்னோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான். அருமையா பேசியிருக்கார் பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். நான் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள முடிக்கணும், அதனாலதான் வண்டி எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போகுது. நான் இடை குறுக்கீடு எதுவுமே அதிகமா பண்ணல. தீர்ப்புல நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் சன் டிவி லலிதா. போய் பைப்புல கழுவிட்டு வா. ஹலோ ஹலோ, ஆரம்பிச்சிருட்டுமா? பாப்பா எஸ்டிடி பூத்துல வேலை பார்த்தது அழ சொல்லிதான் ஆரம்பி. வண்ண தமிழுக்கு சாய்வில்லை, வங்காள விருகுடாவிற்கு ஓய்வில்லை. எழுத்துக்களை உடுத்தி கொண்ட என்னுயிர் தமிழே, உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் முன்னால் 1000 சூரியன்கள் கண்விழிக்கும். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். தமிழை உனை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள் தான். உன்னை பற்றி பேச உனையே வணங்குகிறேன். சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன். பேசினா இப்படி தமிழ் உணர்வோடு பேசும். நன்றி. ஒரு தடவை கைத்தறி மட்டும் கொடுங்களேன். அருமையான ஒரு தமிழ் இலக்கியமான பேச்சு. எங்க பேசுனா நீங்க 3 பேர் என்ன சொன்னீங்க? நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னடா இப்பத்தான் என்னமோ பேச்சு செகண்ட்ல மாதிரி மணலி கொடுத்து உட்காந்துருக்க தமிழ்ல. சிறகு முளைத்ததுன்னா இப்ப இவங்க பணம் 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 சோறு போட்டாங்க, பணத்தை வாங்கி போக வேண்டியது. என்னத்துக்கு மேல நேர் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? இப்ப நாங்க பணம் வேணும்னு கேட்குமா? வந்துக்கிறேன். ஓப்பனிங்லயே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு தான் நான் கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருப்பேன். வாயை திறந்தா முனிசிபாலிட்டி கூவுமே கொப்பளிக்கும். நீங்க என்ன கொப்பளிக்கிறீங்க? மஞ்சள் கொப்பளிச்சோ தெரியும். உங்க கொப்பளிப்புலாம் தாண்டி பதிலுக்கு பதில் கொப்பளிச்சு விட்டு போயிருவாங்க. பொண்டாட்டி வேணாம், பொண்டாட்டி பிடிக்கல, பொண்டாட்டினா எரிச்சலா வருது. 6 செட்டு சேர்த்திருக்கேன் பாருங்க, 3 பேரையும். இவங்க எல்லாமே என் செட்டு ஓட மாட்டேது. உங்களை வேணாம், பாவம் பரிதாபம் பார்த்து உங்களை விடுறேன் நடுவரேன்னு. பொண்டாட்டி பிடிக்கல, பொண்டாட்டினா எரிச்சலா இருக்குல்ல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, பொண்டாட்டிய கண்டாலே பிக்கல் பிடுங்கலா இருக்குல்ல. 3 பேரும் கிளம்பி எங்க 2 பேரோடையும் வாங்க. எங்க சொந்த கடையை உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன். கம் ஆன். லேடிஸ் கூப்பிட்டா எந்திரிச்சு போவியில இந்த அம்மா முதல்ல முக்கிட்டு எந்திரிச்சலடா. எதுக்குடா எந்திரிச்சிய? என்ன தாராளம் டைவர்ஸ் என்ன பிரிச்சு விடுறதுடா? ஏன்டா என்ன? ஹலோ ஹலோ ஹலோ, இங்க பாருங்க நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள விட்டு முத்துனாலும் சரி, பிஞ்சசர் படுத்து தலைவலையா சாத்தினாலும் சரி, சீவக்கட்டை எடுத்து சாடி தவட்டி அடிச்சாலும் சரி, அவளை டைவர்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன். இதாம அவளை பாசங்கிறது. மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோட இருந்தாலும் ஓட்டிட்டு போற கவனம் போட்டு ரெடியா இருக்கிறாங்க. உழவு கைதட்டு வருதுன்னா என்ன ரெடி பொசிஷன் போல இருக்கு. எல்லாம் இப்போ முதல்ல வெறும் பரமான பார்த்தாங்க, கெடாரி பார்த்தாங்க, கெடாரி படியில. அப்புறம் சரி ஒரு கண்ணு போட்டிருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தாங்க. சரி அதுவும் படியில. இப்ப கண்ணு போட்ட மாடாவே பார்க்கறாங்க. அது உழவுக்கானாலும் சரி, வண்டிகளும் சரி,
கவலை ஓட்டாலும் சரி கட்டுத்தரையில் ஒரு மாடு நிறுத்தம். தம்பி நீ சாணி இருந்தது போதும் வைப்பா. பெரிய மாட்டி வியாபாரி இவர். சார் உங்களுக்கு பொண்டாட்டி வேணுமா வேணாமா? எனக்கு பொண்டாட்டி வேணும். உங்களுக்கு ஏய் புதுசா தர்றீங்க உட்கார. அதே பழைய பொண்டாட்டி தான்டா. பொண்டாட்டி வேணும் வேணும் வேணும். நான் என்ன கேட்கிறேன்? பொண்டாட்டி வேணாம் வேணாம், பொண்டாட்டி வேணாம், புள்ள வேணாம், எதுவுமே வேணாம் சார். அவர் தான் சார் ஓவரா பேசுறாரு. இந்த சென்ட்ரல்ல இருக்கிறவரு. சென்ட்ரல் பாய். ஆமா சார், அவருக்கு 2 ஆம்பளை பிள்ளை. எனக்கு தத்து தர சொல்லுங்க சார். பிள்ளை தான் வேணாம்ல. 2 ஆம்பளை பிள்ளை நீ விலைக்கு வாங்கிக்கிறியா? மாப்பிள்ள இந்தடா என்ன ரேட்டு சொல்ற? ரேட்டு சொல்றியா? ஓகேவா? என்ன 3வது ஒரு கை வருது. விலை பேசுறது நாங்க உன் பிள்ளைய வச்சுட்டு இருக்கேன். என்ன சப்போர்ட் கார்டு தான் பிள்ளைகளை கை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே 6,22,000 கேட்குறேன். எதுக்கு? 2 பிள்ளைக்கு 6,22,000. சும்மாவா? பிரசவ செலவு ஒன்று 2 லட்சம் ஆயிருக்கு. ப்ராசஸிங் செலவு இருக்கு. இது சாதாரணமா சொல்லியா நீ? பெத்து 12 வருஷம் வச்சிருந்துருக்கேன். 6,22,000 ஓகேவா? 6,22,000 கொடுத்தா கொடுத்துருவாராமா? யாருமே தரமாட்டாங்க. நீங்க மண்டைய அடிக்கிட்டு தரேன்னு சொன்னேன். அவன் கொடுக்குறோம் சொன்னேன். எங்க அக்கா தரதான் இமீடியட் கேஷ். உங்கள்கிட்ட 1,93,500 6,82,000 கொடுங்க. அது 6,22,000 வச்சிருக்கோம். இது வச்சிருக்கேன் சொல்லுது இருப்பு. உங்க பெட்டு செட்டு புறம் பெரு. இதுலயும் வந்து கடைசியா பேசின ஒரு கும்பமேளாவுல பாத்தீங்களா? 4 பசங்க போய் அம்மாவை கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. அம்மா போன் பண்ணிச்சா 4 பேருமே போன் எடுக்கலையா? ஆள பாருங்க நல்லா. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. 4 ஆம்பளை பசங்க தான் அம்மாவை தெருவுல விடுவாங்க, முதியோர் இல்லத்துல விடுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க என்னைக்குமே அம்மாவை முதியோர் இல்லத்துல விட மாட்டாங்க. கை தட்டுங்க. உண்மை. பொம்பளை பிள்ளைய அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துல விடாது. மாமா மாமியால தெருவுல விட்டுரும். இல்லைன்னு சொல்ல முடியாது சார். சார் மறுபடியும் சொல்றேன் சார், கல்யாணம் பண்ணி வந்து 3 மாசத்துலதான் உங்க லட்சணம் என்னன்னு தெரிய வருது. தண்ணி அடிக்காத சொல்றேன் கேக்குறீங்களா? பழகிட்டோம். தம் அடிக்காத நாத்து பக்கத்துல வர முடியலன்னு சொல்றேன் கேக்குறீங்களா? அது அடிச்சா தான் இதே போகுது. கண்ட காலி பையலோட வெளியே தெரியாத ஒழுங்கா வீட்டுக்கு வா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன் கேக்குறீங்களா? கேட்கல. தண்ணி அடிக்காதனா கேக்குறது இல்ல, தம் அடிக்காதனா கேக்குறது இல்ல, கண்டவங்க கூட தெரியாதனா கேக்குறது இல்ல. அப்பா அம்மா விட்டுட்டு வந்துருந்தா மட்டும் என்னத்துக்கு இந்த முந்தானையை பிடிச்சிட்டு மண்டைய அடிட்டு வரீங்க? கை தட்டுங்க. உண்மைனா நியாயமான கேள்வி. இந்த கேஸ் ஹைகோர்ட்ல போனாலும் சரி, தண்ணி அடிக்காதன்னு எங்க நின்று சொல்றேன்? எங்க வீட்டு வாசல்ல நின்று சொல்றேன். ஆமா. சிகரெட் குடிக்காதன்னு எங்க நின்று சொல்றேன்? வீட்டு வாசல்ல நின்று சொல்றேன். ஆமா. அவங்க கூட சேர்ந்து சுத்தாதன்னு எங்க நின்று சொல்றேன்? வீட்டு வாசல்ல நின்று சொல்றேன். ஆமா. உங்க அப்பா தலை விட்டுட்டு தண்ணி கொடுத்துட்டு போகணும் எங்க நின்று சொல்றேன்? நைட்டு 10:30 மணிக்கு பெட்ரூம்ல விட்டு சொல்றேன். சொல்ற இடத்தை பொறுத்து தான் பொருள் மாறும். நான் எனக்கு அதான் உடச்சுக்கிட்ட வெளியில ஓடியார முடியும். 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் வர வேண்டியதானே? செலவு 10 லட்சம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இவ்வளவு பேசுறீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியுதா? 60ஆம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டிருப்பேன். பெரிய கடைசி விட்டு இதுல வந்து நின்றுட்டு நான் என்ன கேக்குறேன், மனசார வாய் நிறைய 2 பொம்பளை பிள்ளைங்களும் அப்பா 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 அப்பான்னு கூப்பிடுறேன். ஒருத்தராவது வாயை திறந்து மாமா ஏதாவது கூப்பிடலாம்ல? நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே. நீ என்ன அப்பான்னு தானே கூப்பிட்ட? ஆமா. நீ என்னன்னு கூப்பிட்ட? அப்பா. ரைட். நீ 2 பேரும் பொண்ணு, 2வது பொண்ணு. நீ 2 பேரும் என் மக தானே? சத்தியமா? ஆமாப்பா. எந்த மாற்றமும் இல்லையா? எந்த மாற்றமும் இல்ல. எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிறீல்ல? சத்தியமா நீ 2 பேரும் என் மக தானே? இதுல என்ன டவுட்? மகள்களே அப்பா மடியில உட்கார. எந்த பிரச்சனையும் இல்ல. மக தானே, அப்பா மடியில உட்காரலாம். நோ அப்ஜெக்ஷன். ஏன் நீ என்ன சித்தப்பாவா? எப்ப அந்த ராணி அனுப்பி விடுறேன். உட்கார்றதுக்கு நாங்க ரெடி. எனக்கு சொத்துல பங்கு தருவீங்களா? சொத்தை இல்ல, பேசாம பேசிட்டு. அப்புறம் வந்து நின்னுட்டு என்னங்க பேச்சு கேட்கறீங்க 2 பேரும்? எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டல? ஆயிடுச்சா? யோசிச்சு நிதானமா தெளிவா பொறுமையா பதில் சொல்லுங்க, பதறாதீங்க. நான் நடுவர் தெளிவா சொல்லுவேன். கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க மனைவிக்கு? ரைட்டா. மணி என்னடா? 12. ஏய் ஷார்ப்பா. குட் மார்னிங். மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. மாத்திரை போடணும். அனைவருக்கும் காலை வணக்கம். ரைட். இப்போ காலையில 12 மணிக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்லி தான் தூங்குவா. இப்போ அப்படி தெருவே விளக்கமா தாடி போயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் ஆயிடுச்சு. ஒரே நாள்லையா? இல்ல. என்னைக்கு? ஒரே நாள்ல பண்ணுவாங்க. சொல்லுங்க. என்னைக்கு? உங்களுக்கு என்னைக்கு? எனக்கு ஆகஸ்ட் 22. அவங்களுக்கு? அவளுக்கு வந்து 8வது மாசம் 22. அப்படியா? சூப்பர் சூப்பர். ஒரே மண்டபத்திலயா இல்ல வேற வேற மண்டபமா?
எனக்கு தேவைப்பட்டையில அவளுக்கு ராமேஸ்வரம் தீவுல மரியாதை விட்டு போயிடும். இந்த வருஷம் தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க. நெருக்கி 50-100 ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. நம்ம ஊருக்கு பட்டிமன்றம் புக் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. காலி பண்ண கூட பிளான் பண்ணாத. எல்லா ஊருக்கும் புக் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லையே. அவங்களுக்கும் உங்க விஷயம் தெரியணுமா இல்லையா? அதுக்கு தான் கேக்குறேன் பொறுமையா. சரி ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன், டென்ஷன் ஆகாதீங்க சார். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளை, ஆண் 1 பெண் 1. உங்க மனைவிக்கு ஒரு 15-20 சொல்லுங்க. சொத்துமா கேட்டது 15 புரொடக்ஷன் ஓனர்ரா, எனக்கு தெரியாதானா? நேத்து கூட வீட்டுல பார்த்தேன்டா, 2 தாண்டா படுத்து கிடந்துச்சு. 2 பிள்ளை. நாளா மரியாதை போய் வந்துரு. நல்லா தெரியாது. மெட்ராஸ்ல இருந்து தானே வர்ற? ஆமா. கீழ்பாக்கம் தானே? 2 பேரும் அங்கதான் இருக்கோம். அந்த ஊருக்கே தெரியுது. மாத்திரை போடல. அங்கதான் வீடு எடுத்துருக்கோங்க. ரூம்ல வச்சு பார்க்க முடியாது, வீட்டுல வச்சு பாக்குறாங்க. இவ்வளவு இருக்குடா. புள்ள மாத்திரை போடல. 12 மணி தலை வலிக்குது, இதுக்கப்புறம் தான் போடுவேன். கிருட்டு கிருட்டுன்னு சுத்துமே. ஆமா. ஐயோ அதேதான். 1/2 மணி நேரம் கடிக்கிற மாதிரி இருக்குமே. 1.5க்கு மேலதான் வரும். 1.5க்கு மேல அப்படி வரும். சார் உங்களுக்கு எத்தனை பிள்ளை சார்? 2 பிள்ளை. உங்க மனைவிக்கு 2 பிள்ளைன்னு சொல்றீங்களா? அவளுக்கு எனக்கு சேர்த்து 2 பிள்ளை. சத்தியமா இல்ல, கோயில் முன்னாடி போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போஜனம் கிடைக்காது. போய் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க, திருப்பி பாயசமா தருவேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 பிள்ளை, இது உண்மை. உங்க பொண்டாட்டிக்கு தான் 3 பிள்ளை. என் பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களே, அழுக வேண்டியவன் நான். என்னைய தவிர இவங்க கடந்து அழுது. ஆனா என் மாப்பிள்ள உண்மையிலே இவங்க 3 பேர்ல என் மாப்பிள்ள மாதிரி ஒரு பாசக்காரன் நீங்க பார்க்க முடியாது. அங்கேருந்து ஒடியாந்து என்னை பிடிச்சு உருவி உருவி அழுதா பாருங்க. மோதிரத்தை வெரி குட். இதை தாண்டா உருவிக்க உருவுறதுல 1ஆம் நம்பருமா அசந்தா உருவிடுவான். நீ லாலிபாப்பு சாப்பு அதுல பெத்த புள்ள வச்சிருக்கேன் பாரு. எப்படி ஆளுகளை கொண்டாந்து விட்டுருக்காங்க பாரு. என்னை அசிங்கப்படுத்திட்டா இல்ல, எப்படி என்னை கூப்பிட மாட்டாங்க அவங்க ஊர்ல? அப்படிலாம் கிடையாது. ஏங்க இப்ப நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் ஊரே கை நடுவருக்கு 2 பிள்ளை, ஒரு பொண்டாட்டிக்கு 3 பிள்ளைன்னா அப்புறம் அசிங்கப்படுத்த. சத்தியமா உங்களுக்கு 2 பிள்ளை, உங்க பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை. ஏன் சொன்னேன்? ஒவ்வொரு மனைவியின் மடியில் தவிழ்ந்த முதல் பிள்ளையே கணவன் தான், அதனாலதான் அப்படி சொன்னேன். ஆஹா, நல்ல வேளை வயிற்றுல பீர வார்த்தை கால வார்த்தை. ஏம்மா, என் மனைவியின் மடியில் தவிழ்ந்த முதல் குழந்தை நான் தானமா? ஆமா. அவள்கிட்ட வந்து சொல்லுமா. என்ன? நான் நேற்று போய் மடியில உட்கார விரட்டி விடுறாங்க. நான் தானே முதல் பிள்ளை, சாத்த விட இருந்துட்டு போய் விடலாம்ல. லைட்டா எக்கோங்க. பால் கேட்கறேன், தரமாட்டேங்கிறாமா. வெளியில எம்டி பீர்பா இருக்கிறவங்க அப்புறம் மாட்டி கொடுக்கலாம்ல, தரமாட்டேன்னு அட்டையும் பிடிக்கிறாமா. காட்டு முயலுக்கு பொன் பிடிக்கும், கான முயலுக்கு வெயில் பிடிக்கும், ஆனை பேருக்கு மண் பிடிக்கும், ஏழுக்கு பெண் பிடிக்கும், அரச மகனுக்கு மண் பிடிக்கும், அழுத குழந்தைக்கு பால் பிடிக்கும், புருஷன் ஜாமத்துக்கு கை கையிலே பொங்கலைக்கு துணி பிடிக்கும், நல்ல பகலுமே நினைச்சாலும் ஆற்று மீனுக்கா துணி வெடிக்கும், அல்லை அல்லி ஆயிருந்தாலும் அனந்த பூக்க பொன்னேந்தி வலிக்கும். மெய் மறந்து போனதால் கை மறந்து போன. கை மறந்தெல்லாம் போனாங்கன்னா நைட்ல கனவுல என் மூஞ்சி வரும், பரவாயில்லையா? மேக்கப் இல்லாம மேக்கப் இல்லாம பார்க்க முடியாதுனே. மேக்கப் இல்லாம அதுல இந்த அம்மா மேக்கப் இல்லாம போய் பஸ்ஸில் ஏறிடுச்சு. டவுன் பஸ்ஸில் பெரிய டிக்கெட் கேட்டு கொடுக்க மாட்டேன். பொம்பளை ஆள் மட்டும் தான், ஆம்பளை ஆள் கிடையாது அப்படின்னா செவனியே இருந்திருக்கலாம். இதான் சொந்த காசில் சூனியம் வைக்கிறது. மரியாதையா பேசிருக்கோம். நானும்
எல்லாம் பார்த்துட்டு அந்த அணி தலைவரும் சரி கடைசியில முடிச்சவரும் சரி 2 பேர் இன்னைக்கு படிக்க வைக்க கூட சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சொத்தையே எழுதி கொடுக்கணுமா? நான் என்ன கேக்குறேன், என்னத்துக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கொண்டு போய் படிக்க வைக்கிறீங்க? என் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சா என்ன? இல்ல உன் பிள்ளை ஏன் படிக்க வைக்கிறேன்னு கேட்குறியா? இல்ல என்ன சொல்ற? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஏங்க படிக்க வைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுல கேவலம் நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் என்னைக்குமே வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம். மறந்துடாதீங்க. காசு இருந்தாதான் படிக்க வைக்க முடியும்ன்ற காலம் எல்லாம் மாறிடுச்சு. உங்களுக்கு கேட்டேன்ல, புருஷன் யாரு? இந்த ஆரம்பிச்சிட்டாங்கடா. என் கிரகம் 12 மணிக்கு மேல இதை கொண்டாந்து இறக்கி விடுறீங்க. ஏன்டா இந்த சித்திரவதை என்னை போட்டு போட்டுருக்கீங்க? அங்க பேச முடியாம தானே இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்ட? புருஷனா யாரு? தாலி கட்டினவன். உண்மையான புருஷனா? கூட்டிட்டு ஓடினவன். உத்தம புருஷனா? நான் தான். அப்ப அவர் யாரு? உத்தாமா புருஷன். நடுவில் இருக்கிறவரு? அவன் நல்லம்மா புருஷன். அங்க லாஸ்ட் எவ புருஷன் யாருக்கு தெரியும்? அப்ப சொல்லி கேட்கறாவே யாரு புருஷன்? நான் சொல்றேன். இப்ப புருஷனை யார் தெரியுமா? விடிய காலைல 4 மணிக்கு சன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்த புருஷன் ப்ரூ காஃபி போட்டு போய் பொண்டாட்டி எழுப்பி இந்த நீ காஃபின்னு குடுக்கறாரோ அவர்தான் உண்மையான ப்ரூ சன் புருஷன். அப்படி பார்த்தா எல்லா ஊர்லயும் டீ கடைக்காரன் மட்டும் உண்மையான புருஷனா இருக்க முடியும். அவன் தான் விடிய காலமே அடுப்பை பத்த ஊதுவான். அப்போ புரு காபி போடுற புருஷனா சன்ரைஸ் போடுறவன் என்ன கொடுக்குறான்? இங்க பாருங்க, நல்ல திரிதோஸ் போடுறவன் என்ன பக்கத்து விட்டுக்காரனா? அப்ப நடுவர் என்ன நாசு ஊசு காப்பியா போடுவாரு? என்னமோ போடுங்க, எங்களுக்கு என்ன வந்துச்சு. நல்ல ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கங்க சார். இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. பார்த்தா ஒண்ணும் தெரியல. 6 மாசங்கிற என்ன பார்த்தது? 6 மாசம் தானே சொன்னேன். கல்யாணமாகி 6 மாசம் ஆச்சு. நான் இல்ல அம்மா. இப்ப அந்த பிள்ளைய பார்த்து இந்த பிள்ளை 6 மாசம் ஆச்சு அப்படின்னா 6 மாசமா இருக்குன்னு அர்த்தம். சரி, 6 மாதங்கள் ஆச்சு அப்படின்னா அது வேற வித்தியாசம் இருக்குல்ல சார்? ஓ, அதனால இப்ப நான் சொல்லும் போது 6 மாசங்கிறது வேற, 6 மாதங்கள். எனக்கு திருமணம் முடிந்து 6 மாதங்கள் ஆகிறது. இப்படியா பேச முடியும்? ஒரு ஃப்ளோல சொன்னேன் சார். எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே சத்தியமா ஒரே ஒரு கொள்கையோட தான் போனேன். அந்த வீட்டுல இழுத்தாரைக்கு அம்மி இருக்க கூடாது, மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். இருக்காங்களே, பத்திரமா பாத்துக்கிறேன், எதுவும் பண்ணல. இன்னமும் சொல்றேன், மனசாட்சி எடுத்துட்டு அவங்க எல்லாம் சொன்னாங்களே மாமியார் மருமக சண்டை வருது, எல்லா பிரச்சனையும் வருது, குடும்பங்கள் சரியில்லை, உறவுகள் சரியில்லை. எங்க எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனாரோட புருஷனுடைய மாமியார் மாமனார் தான் ரொம்ப பிடிக்கும். சொல்லு. எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த டிக்காட்டி வேலையை காட்டிட்டாங்க. உன் புருஷனோட மாமியார் மாமனார் உங்க அப்பா தான் இந்த வேலைலாம் செய்யுங்க. ஏன் பிடிக்க கூடாதா? உங்க அப்பா தான் பிடிக்க தானே செய்யும். என்னைக்காவது உன் மாமா மாமனாரை பார்த்து அத்தை மாமா என்னைக்காவது கூப்பிட்டுருக்கியா? ஏன் அப்படி கூப்பிடணும்? சத்தியமா கூப்பிட மாட்டேன். இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆன அன்னையில இருந்து என் அத்தையை பார்த்து அத்தைன்னு கூப்பிடல, அம்மா. மாமனாரா அப்பா. அப்போ உன் புருஷனை அண்ணன் நான் கூப்பிடுவேன், உன் குழந்தை நான் என்ன தம்பி நான் கூப்பிடுவேன். நல்ல குடும்பம்டா. அப்போ உங்க அப்பா அம்மா மாமா அத்தைன்னு கூப்பிடுவியா? அப்பெல்லாம் கூப்பிட மாட்டேங்க. சும்மா பொண்டாட்டி என்னைக்காவது யாராவது பாராட்டி இருக்கீங்களா? பணம் 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 விடிய விடிய மாசம் 30 நாள் 45 பட்டிமன்றம் சுத்துறீங்கல்ல சார். மாசத்துல 4 வெளிநாடு. நல்ல கை தட்டுங்க, வயிற்றுச்சல்ல சொல்லல, சொல்றேன். மாசத்துல 4 வெளிநாடு. இங்க இருக்கிற டீம் அப்படியே அதுல 7 வெளி மாநிலம். இங்க பாரு, 38 மாவட்டத்திலயும் 45 நாள் பேசுறாங்க. உன்னையும் தானே கூப்பிடுறோம். எப்ப எல்லாம் கூப்பிடுறீங்க? சார் இந்த மாதிரி ரெயிலரா கூப்பிடுறோம். நான் 4 நாடு தான் போனேன். இந்த அம்மா 6 நாடு போயிருக்கு. என்னை விட எக்ஸ்ட்ரா 2 நாடு. என்ன 2 நாடு? ராம் நாடு, ஒரத்த நாடு, 2 நாடு எக்ஸ்ட்ரா போகும். பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு வந்து பிளேட் இல்லைங்க. 15ஆம் தேதி பாப்பா நாடு போதும். கேரளாக்க போகும். உண்மைதானே சார். நல்ல ஒரே ஒரு விஷயம் கேட்டுங்க. எல்லாமே வாட்சி விட்டு யாரும் மாட்டிக்கிறதையும் சொல்லிட்டு பொண்ணு இங்க பாருங்க, பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணா சுத்தமா எடிட்டிங்ல போயிடணும். ஆமா, இல்ல பட்டிமன்றத்தை நீ ஒளிபரப்பா, தயவு செஞ்சு ஒளிபரப்பாதீங்க சொல்லிட்டேன். நடுரோட்லே நான் இப்ப சொல்றேன், பொண்டாட்டிய வர்ணிங்க. யாரு பொண்டாட்டிய? அவங்க உங்க பொண்டாட்டிய தாங்க. வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிக்க மாட்டோமா? பொண்டாட்டிய கொஞ்சுங்க சார். கொஞ்சுவேன். வரையிலே இப்படி வர்றாளுங்க, போகையிலே கத்திரிக்காய் காலுகை முளைச்ச மாதிரி 10 வருஷத்துல ஆயிருக்கு.
என் பொண்டாட்டியெல்லாம் நேற்று பைக்கில் ஏற்றிக்கிட்டு மேம்பாலத்தில் போய் ஏறிக்கிட்டு உருங்குது எழுத்த மாதிரி வந்தவன் கேட்குறான், என்ன நடுவர் எவ்வளவு லோடு ஏற்றிக்கிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? ரிவர்ஸ் கியர் போடுது. 2 நாளா மழை கொட்டுன்னு கொட்டுது இல்ல, என் வீட்டுக்காரு 48 மணி நேரம் வீடியோ கால் ஆன்லைன் தான் இருக்கு. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சார்ஜ் இல்ல மாமா, கட் பண்ணுங்க போன, நான் மேடையில ஏற போறேன்னு சொல்றேன். இல்லடா தங்கம் மழை பெய்யுதுன்னாரு. மேடையில மழை பெய்யாது, எங்களுக்கு மேற்கூரை எல்லாம் போட்டிருக்காங்க, அப்படி இல்லைனாலும் பின்னாடி வைப்பாங்களா, பிரச்சனை இல்லைன்னு. ஏன் மாமான்னு, இல்லடா நீ சந்தனம்டா செல்லம் கரைஞ்சிட்டு விட, அதனாலதான் மாமா பாத்துக்கிட்டே இருக்கேன். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்ன ஒத்த ரோசா போட்டது யாரு? நீங்களா? நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நாங்களே பெரிய ஒத்த ரோசா. கமான் ரோசா நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ என்ன சொன்ன? நான் சந்தனம். நீ சந்தனம். உரைச்சி பார்த்தா அவனுக்கு தானே தெரியும் நீ சந்தனமா சம்பாதான். என் வீட்டுக்காரு கொஞ்சிறாரு. கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் வரைக்கும் கொஞ்சம் வாங்கி என் ஜிச்சு என் செல்லக்குட்டி என் ஜிச்சுமா ஒரு உள்ள உரக்கட்டும் சைத்தான என் குடும்பத்தை தின்னே திக்கிறீன் பாங்க. ஓஹோ, இப்ப இதான் உங்களுக்கு பிரச்சனையா? 6 மாசத்துல என் வீட்டுக்காரர் என்னை சந்தனம்னு சொன்னது உங்களுக்கு பெருசா தெரியல. இப்ப எங்க அக்கா கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆச்சு. கரெக்டாக்கா? 23 இயர்ஸ். இன்னைக்கு காலையில இருந்து 8 போன் அக்கா வீட்டுக்கார மாமா எனக்கு பண்ணிருக்காரு. இவர் புருஷங்க உனக்கு கிடைச்சாரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஆமா, பேரை வச்சுக்கிட்டு இருந்த. இப்படி ஊதிக்கிட்டே போ, அதுக்கு தான் போன் அடிப்பாந்தாரு. ஒவ்வொரு போன் காலையும் அக்காவை நல்லா பாத்துக்கோ, நிறைய தண்ணி குடிக்க சொல்லு, அக்காவை பத்திரமா தூங்க சொல்லு, அக்காவை பொறுமையா மேடை ஏறி போ சொல்லு. என்ன உங்க அக்கா என்ன மாசமாவா இருக்கு? நல்லா தண்ணி குடிக்க சொல்லி பொறுமையா படியேறி போய் சொல்லி. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன மாமா பிரச்சனை? அக்கா நல்லா தானே இருக்கு அப்படின்னு. இல்லடா அக்கா பட்டாம்பூச்சிடா, திடீர்னு பறந்து போயிடுவாடா. தண்ணி பட்டாம்பூச்சி. பொறுமை சாமி, பொறுமை சாமி, பொறுமை சாமி, பொறுமை சாமி. இப்படி இடம் காட்டுறான் பாடுறான். மரம் அங்கே இருக்குன்னு இந்த இதாடா ரப்பர் ரூமா. இது புருஷன் அதுக்கு போன் பண்ணாரு, அது புருஷன் இதுக்கு போன் பண்ண தெரியும். நான் பட்டிமன்ற நடுவரா மாமா வாடா ஏன்டா இந்த பாடுபட்டுறீன்னு. பட்டாம்பூச்சி பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தனம் பொருட்கள் அல்ல. ஏன் தெரியுமா பொருட்களை பொய்ன்னு சொல்றீங்க? நாங்க ஏத்துக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? மனைவியை பொய் சொல்லி நேசிப்பதில் தவறில்லை, பொய்யாக நேசிப்பதுதான் தவறு. பொய் சொல்லியாவது நேசிங்க. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், நீ இன்னொரு பிறரை என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், அடி காது வரைக்கும் கம்பளி போட்டும் கருணை ஆனந்தம், வாழ்வே பேரானந்தம், வாழ்வில் ஊரானந்தம், என்னை உன் விழியால் திரட்டழுதால் கண்ணீரும் ஆனந்தம், ஆனந்த பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் பூமிக்கு தண்ணீர் சொந்தமில்லை, சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொந்தம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில்லாதே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயிருக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் வெள்ளத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, பூமிக்கு கண்ணே சொந்தம். நிறைவா அப்படி 2 செகண்ட்ல முடிக்கிறேன் பாருங்க. அப்படி முடி. இவங்க எல்லாம் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க? வாழ்க்கையில நாணயங்களை சேர்த்து வைப்பதுதான் மகிழ்ச்சின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நாணயங்களை சேர்த்து வைப்பதில் இல்லை மகிழ்ச்சி, நல்ல ஞாபகங்களை சேர்த்து வைப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. சொந்த கார்ல போறதுதான் சந்தோஷம் அவங்க நினைக்கிறாங்க. சொந்த கார்ல போறதில்ல மகிழ்ச்சி, சொந்தக்காரவங்களோட சந்தோஷமா போறதுலதான் இருக்கு மகிழ்ச்சி. என்னைக்குமே சொல்றேன், வாழ்க்கையில வரவுகளை தேடாதீங்க, உறவுகளை தேடுங்க. கடைசி வரைக்கும் உங்க கூட வரப்போறது அதுதான். இன்னும் சொல்றேன், மனைவியை எல்லாரும் திட்டி பேசுனீங்க, பொண்டாட்டி உசுரோட இருக்கிற வரைக்கும் எல்லா புருஷனும் என்ன சாப்பிடலாம் யோசிப்பீங்க. என்ன சண்டை போட்டாவது வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுத்துருவா. பொண்டாட்டி உசுரோட இருக்கிற வரைக்கும் என்ன சாப்பிடலாம் யோசிக்கிற புருஷன், பொண்டாட்டி செத்து போயிட்டா எங்க சாப்பிடலாம் யோசிக்கணும். அவ்வளவுதான் வாழ்க்கை. கடைசி காலத்திலயாவது பொண்டாட்டியை நேசிங்க. இப்ப நல்லா திட்டுங்க மேடையா, அப்பதானே கை திட்டுவாங்க. கடைசி காலத்துல தானே
கடைசி காலத்திலேயாவது பொண்டாட்டியை நேசிங்க, அப்பதான் போற இடத்துல சொர்க்கம் உங்களுக்கு கிட்டும் என்பதை மட்டும் சொல்லி உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரமா நான் தூங்கி ஆடலையா பல நாளா. மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு ஒரு சேரடா நம்மோட ஆசையெல்லாம் நிறைவேறடா. ஏன் உடல் நீ தட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே. உன நெஞ்சில நினைச்சு மஞ்சள குளிச்சு மஞ்சள் வாடுறேன். எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே. இந்த அழகு சேர உண்மையில நான் நேசம் வச்சேனே. நான் பூடிச்சு பொட்டு வச்சு வரவுக்காகத்தான். நான் கண்ணு விழிச்சு காத்திருந்தேன் உறவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்குது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. அவ்வளவுதாங்க. சும்மா காசு பணம் தான் முக்கியம் நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் இந்த 52 ஊருக்காரங்களும் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. 52 நீ ஊருக்கு குறைக்கிற நிறைய இருக்கு. 127 127 அப்ப 127 ஊர்லயும் யாராவது ஒரு ஊருக்கு ஒருத்தராவது இங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. காசு பணம் தான் முக்கியம்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, நம்ம மாப்பிள்ளை மஞ்சுநாதனுக்கு நம்ம பட்டிமன்றம் கொடுத்தோம். காசு பணம் முக்கியம்னு கொடுத்தா நம்ம மாப்பிள்ளை மஞ்சுநாதனுக்கு ஏன் பட்டிமன்றம் கொடுக்கணும்? நீ விளக்க வச்சது போதும், ஆஃப் பண்ணிட்டு உட்காரு. காசு பணம் தான் முக்கியம்னா அடுத்த வருஷம் பட்டிமன்றம் கிடையாது. உறவுகள் தான் முக்கியம்னு சொன்னதான் அடுத்த வருஷம் பட்டிமன்றம். ஒரு வேலை காசு பணம் முக்கியம்னு சொல்லிட்டா எங்களை உறவுகளா நினைச்சு எங்களுக்கு பட்டிமன்றம் கொடுத்துருவாங்க. நான் நடுவரம் வந்துருவேன், பாத்துக்கங்க. அவ்வளவுதான். உட்காந்துட்டாலும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. உண்மையாவே வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது காசு பணத்தால இல்ல, குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்றதுதான் மகிழ்ச்சி என்பதை நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும் என்று சொல்லி தந்த நன்றி பாராட்டை மக்களை. நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. மோரூர் கண்ணன்குல கொங்கு வேளாளர் நாட்டு கவுண்டர்கள் நடத்திய இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, இந்த மழை சூழலில் இந்த பனி விழுகின்ற நேரத்தில் நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றியது. கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் மகிழ்ச்சி, மனநிறைவு, முன்னேற்றத்திற்கு பெரிதும் தேவைப்படுவது சொத்து பத்தா சொந்த பந்தமா? இவங்க என்ன சொல்றாங்க? சொந்த பந்தம் சரியில்லை. இவங்க சொல்றது உண்மைதான். நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு, ஃபோன் எடுக்கலை. ஏண்டி ஃபோன் எடுக்கலைன்னு வீட்டில் போய் கேட்டால் என்ன சார் சொல்லணும்? வேலையாக இருந்தேன், துணி துவச்சிக்கிட்டு இருந்தேன், சமைச்சிக்கிட்டு இருந்தேன், டிவி சவுண்டில் கேட்கல, இதானே சொல்லணும். ஏண்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆகிடுச்சு ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறேன். நான் 25 வருஷம் கழிச்சு ஒரு ரிங்கில் அடிக்கிறவள இன்னும் எங்கே போய் தேடுறது? அப்படியே கிடைச்சாலுமே அவன் ஒரு ரிங்கில் எடுப்பாளா? கிடைக்கிற வரைக்கும் எடுப்பாள், கிடைச்சா எடுப்பாளா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவான். எப்படி இருக்கு இன்னைக்கு வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க சார். ஆனா பணம், சொத்து, நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க. முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும். வருமானங்கிற வார்த்தை எடுத்து பாருங்க. வருமானம் என்கிற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற வார்த்தையே அடங்கி இருக்கிறது. ஒருவன் மானத்தோடு இருக்க வேண்டும் என்றால் வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் மானத்தோடவே வாழ முடியும். சார், பணம், எல்லாரும் பணத்தை தேடி ஓடுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபாய பூக்கடைக்காரன் கொடுத்தீங்கன்னா அவன் 100 ரூபாய்க்கு மாலை கொடுப்பான். அதை கொண்டு நம்ம சாமி கிட்ட போடுவோம். அதே 100 ரூபாயை கொண்டு ஐயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சாமி கழுத்தில் கிடக்கிற மாலையத்துக்கு நம்ம கழுத்தில் போட்டுருவோம். ஒரே 100 ரூபா இந்த சுத்து 100 ரூபா 200 ரூபாயா? உண்மையில பணம் என்பது ஒரு சொல் தான். ஆனா இந்த உலகத்துல எத்தனை பேர்ல அது சுத்துது தெரியுமா? பணத்தை கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தச்சனை.
பணத்தை கொண்டு உண்டியல போட்டீங்கன்னா அதுக்கு பேர் காணிக்க. அதே பணத்தை ஒரு தொழில போட்டீங்கன்னா அதுக்கு பேர் முதல். அதே பணம் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம். அதே பணம் வராம போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம். அதே பணத்தை ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் அசல். அதே பணம் திரும்பி வந்தா அதுக்கு பேர் வட்டி. அதே பணத்தை கொடுக்க மாட்டா அதுக்கு பேர் வராக்கடன். அதே பணத்தை கல்யாணத்தில் இருந்தா அதுக்கு பேர் மொய். அதே பணத்தை வக்கீல்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் பீஸ். அதே பணத்தை வரதட்சணை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் ஜீவன அம்சம். அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் கூலி. அதே பணத்தை ஒரு மாசம் சென்று கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சம்பளம். அதே பணத்தை ரிட்டையர் ஆக கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் பென்ஷன். இந்த பணத்தை நோக்கித்தான் நாம் ஓடிக்கிட்டு. பணம் இல்லாம ஒண்ணு அசைக்க முடியாது சார். சொல்லலாம் வேண்டாம். பணம் எங்கே இருக்கிறது? பணம் நம்மளுக்கு உறவை கொடுக்குமா சார்? ஒண்ணும் இல்லை சார். ஒரு 50 ரூபா இந்த இருக்கா என்கிட்ட இருக்க 50 ரூபா வச்சிருக்கேன். 60 ரூபா 70 ரூபா வச்சிருக்கேன். அப்படியேப்பா பெரிய பணக்காரன்டாங்க. வேணுமா தாதியா? இந்தா எப்படி கொடுத்தாலும் இந்த தொலைச்சு போச்சு. பணத்துக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு சார். பணத்துக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடுவர் பஸ் ஸ்டாண்டில் நான் நிற்கிறேன், அவர் நிற்கிறார். அவர் முடிச்சுட்டு வந்து நிற்கிறார், நானும் முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். ஒரு 5 ரூபா காசு கீழே கிடக்கு. இந்த பெரிய மனுஷன் அதை பார்த்துட்டான். பார்த்தவன் குனிஞ்சு எடுக்க முடியாது. அவன் அப்படி போனவன் அப்படியே டக்குன்னு செருப்பை கழட்டிட்டு இங்கேருந்து நடந்து போனவன் அந்த கட்டை விரல்ல அந்த 5 ரூபா காசில் வச்சுட்டான். கால் சுற்றி பார்க்குறான். நான் நிற்கிறேன். நான் நின்றாலே அவனுக்கு ஒரு பயம். இவன் என்ன பண்ணுவானு தெரியலன்னு நைஸாக என்ன பண்ணா, அந்த கட்டை விரல் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டான். அந்த பக்கத்துக்கு போய் 5 ரூபா கிடச்சிருச்சுன்னு கீழே குனிக்கிறான். அந்த காலு 5 ரூபா காசை தரையில் ஓட்டு எடுத்ததில் காலு ரவுண்டாக அப்படியே ரத்தம் வந்து புண்ணாகி போச்சு. இப்போ 750 ரூபா கட்டி படுத்து கிடக்கிறான். சுகர் முதிர். பணம் படுத்துற பாடு எதை வேணாலும் பண்ண செய்யும் அப்படி சொல்றான். ஆனா பணம் இல்லைன்னா பிள்ளை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியுமா சார்? பணம் இல்லைன்னா பிள்ளைய படிக்க வைக்க முடியுமா சார்? பணம் இல்லைன்னா நீங்க பட்டிமன்றம் பண்ண முடியுமா சார்? ஒண்ணும் இல்லை சார். இந்த வாட்டர் கேன் 10 ரூபா சார். இந்த வாட்டர் கேன் 10 ரூபா. இதை நீங்க வாங்கி இங்க குடிச்சு விட்டு நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இதை டெலிவரி பண்ணணும்னா 10 ரூபா கொடுக்கணும். 1 லிட்டர் தண்ணி உள்ள போய் வெளியில வர்றதுக்கு 10 20 ரூபா செலவாகுது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா. சேலத்துல 10 ரூபா. நாமக்கல்ல 8 ரூபா. 8 ரூபா. திருச்செங்கோட்ல 10 ரூபா. நம்பியூர்ல 10 ரூபா. கோபிச்செட்டிவாரத்துல 10 ரூபா. திருப்பூர்ல 5 ரூபா. கோயம்புத்தூர்ல ஃப்ரீ. நீ போகாத கக்குசே இல்லை இவ்வளோ இருக்க. ஆளு ஒரு தமிழ்நாடு கணக்கு வழக்கு வச்சிருக்கானடா. டோக்கன் போட்டு போறதுல 1ஆம் நம்பரா இருப்பா அவ்வளோ இருக்க. பெரிய ஆபீசர் இவரு. இப்போ எங்கே போனாலும் பேக்க அங்கேதாங்க வச்சுட்டு ரவுண்ட்ஸ் போகிறான். 5 ரூபாய் கொடுத்துட்டு கூட 5 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பேக்கை பார்த்துக்கங்கன்ட்டு சுற்றினான். அவன் பூரா மெம்பர்ஷிப்பில் தான் இருக்கு. உண்மையிலே பணமே எல்லாத்துக்கும் தேவைப்படுகிற காரணத்தால் உண்மையிலே மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவை. சொந்த பந்தத்தை விட சொத்து பத்தே என்று நான் தீர்ப்பளிக்க முடியாதே. இது 3 விட்டு சாப்பிட்டா நான் எவன்டா தாங்கிறது? இந்த எலிக்கம்பி மாதிரி 2 இருக்கு. இது பாரு, இது உயரத்துக்கு அது 2 எட்டி கன்னத்தில் அடைக்கும். அப்பேன்னு ஆளுக்கு ஒரு கன்னத்தில். இது எட்டாது வகுத்துல ஊற்றும் டொபுக்கு சாக்கில் தரமாட்டேன். இப்படி சப்பி காட்டுறேன். இங்கே உட்காந்துருக்கணும் எச்சி ஊருது. அப்ப சொந்தம்னா என்னன்னு பார்க்கணும். முடிச்சிடறேன். இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன் சார். இப்போ பட்டிமன்றம் முடியும். நான் ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு போவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவு திறப்பாங்க. வாங்க மகாராஜா, கண்ணகுல பங்காளிகள் பட்டிமன்றம் பேச போனீங்களே, எப்படி பேசுறீங்க? அப்படி கேட்பா. போய் பாடு கண்ணா பையனுக்கு ஊர் சுற்றிடா, ஊர் சுற்றி பாடு அப்படிப்பா. இதே முகம் கொஞ்சம் கவலையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீன்னு கேட்பா. என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியா பேச முடியலம்மா அப்படின்னா சூடா பால் ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே சின்னப்பம்பட்டியில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு சார். தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிருது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், எல்லாத்தையும் தோத்துடுறோம். வீட்டில் போய் தனிமரமாக நிற்கிறோம். நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? வரமாட்டான். போய் தனிமரமாக நிற்கும் போது அது பெத்த தாய் ஒடியாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க, ஏன் கண் கலங்குற,
இல்லைம்மா எல்லாத்தையும் நான் தோத்துட்டேம்மா, எல்லாத்தையும் இழந்துட்டேன், நம்ம நஷ்டமாயிடுச்சம்மா, என் பிள்ளைகளை எப்படிம்மா நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படி சொல்லும்போது கவலைப்படாதான்னு அந்த பெத்த தாய் கையில் கழுத்தில் கிடக்கிறது என் சிறுவாடு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து இதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சிக்கடான்னு சொல்லக்கூடியவள் தான் நம்ம பெற்ற தாய் என்பது. அதை யாரும் மறக்க முடியாது. உறவு இருக்கிறார் சார். ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறார் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது. வீட்டில் போய் அம்மா அப்படியா தலைவலி அப்படின்னா எங்கள் அம்மா ஒரு தைலத்தை கொடுத்து வச்சுக்கிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலினா எங்கள் அம்மா தைலம் தர வேணாம், என் மனைவி மாத்திரை தர வேணாம், என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு விரலாலே இங்கேயாப்பா தலைவலிக்கு கையை வச்சா சரியா போயிருமே, இது எத்தனை கோடி கொடுத்தா சார் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க சார். நாங்கள் மனைவியை நிறைய கிண்டல் பண்ணோம், கேலி பண்ணோம். நிறைய கொஞ்சம் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் பேசாமல் முடிச்சிடறேன். அவ்வளோதான், முடிச்சிடறேன். கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இல்லை அங்கே பேசுறது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது சார். முடிச்சிடுறேன், அவ்வளோதான். முடிச்சிடறேன் உடனே ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடறேன். அப்போ பணம் என்பது ஒரு வாழ்க்கையில் வரும். ஆனால் தாய்மாமன் என்ற ஒரு உறவு இருக்கிறது தமிழ் சமூகத்தில். பிள்ளைக்கு காது குத்தும் போது அந்த பிள்ளை மொட்டை அடித்து தாய்மாமன் மடியில் வச்சு தான் காது குத்துவாங்க. ஏன் தெரியுமா தாய்மாமா மடியில் வச்சு காது குத்துறது? அந்த பிள்ளை காது குத்தும் போது அழுகும்போது அந்த தாய்மாமன் தட்டி கொடுப்பான், கவலைப்படாத, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உன் தாயோடு பிறந்த நாங்கள் இருக்கிறோம், உன்னை காப்பாற்றுவோம் என்பதுதான் தாய்மாமன் என்கிற உறவு. நம்ம ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு 27 வயசு பையன் இறந்து போயிட்டான். அவனோட கூட பிறந்த அக்கா தான் பிள்ளைகளுக்கு காது குத்தணும், தான் தம்பி இல்லை இறந்து போயிட்டான். ஆந்திராவில் போய் 18 லட்சம் ரூபாய்க்கு தான் தம்பி போல மெழுகு சிலை செஞ்சு அவன் மடியில் உட்கார வச்சு தன் பிள்ளைகளுக்கு காது குத்தி அழகுதான் சார். இந்த ஒரு வீட்டில் தாத்தா இருப்பார், வயசான தாத்தா இருப்பார். அந்த தாத்தா 70 வயசு 80 வயசு இருக்கும். பேரன் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த மஞ்சள் வண்டியில் வந்து 3 மணிக்கு 4 மணிக்கு இறங்குவான். தாத்தா போயிருப்பாரு, பேராண்டி இங்க ஒடியாரா தாத்தாட்ட பேக் கொடு, பேக்க மாட்டேங்கிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாச்சு தாத்தா. டே அந்த 5 பேக்காவது கூட தாத்தா கொண்டு போறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாச்சு தாத்தா, நான் வச்சுக்கிறேன் தாத்தா. அப்ப நான் என்னடா பண்றது? என்னைய தூக்கு தாத்தா அப்படின்பா. எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இது எத்தனை கோடி கொடுத்து சார் நீங்க வாங்குவீங்க? யோசிச்சு பாருங்க. உண்மையிலே அவர் பெரிய மனுஷனா இருப்பார், அந்த ஊர்ல பெரிய மனுஷனா இருப்பார். அவர் வந்தாலே எல்லாம் தள்ளி போவான். அவர் பேரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டான். அவர் பேரை கேட்டாலே ஒதுங்கி போவாங்க. இந்த பேரை பையன் 2 வயசு தான் 3 வயசு தான் இருப்பான். அங்கேருந்து குடுக்குன்னு ஓடுவான், ராமசாமி அப்படிமா. அவர் சிரிப்பார், எங்க குலசாமி கூப்பிடுதுன்னு போயிருப்பார். அவருக்கு தனி தட்டு இருக்கும், வீட்டில் தனி டம்ளர் இருக்கும், அதில் அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவருக்குன்னே தட்டு டம்ளர் வச்சிருப்பாங்க. இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த 2 வயசு போய் குருன்னு ஒடியாருவான், ஷர்ன்னு ஒன்று கடிச்சு விடுவான். அது தெரிச்சு விடுவான், எங்க குலசாமி எங்க சாமி அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். இது எத்தனை கோடி கொடுத்து வாங்க முடியாது சார். உண்மையிலே நண்பர்களே, நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர். என்னோடு 4 சகோதரிகள் பிறந்தார்கள். 4 சகோதரிகளை நல்லா படிக்க வச்சு, நல்லா திருமணம் பண்ணி கொடுத்து, எல்லாருக்கும் தேவையான செஞ்சு, என்னை படிக்க வச்சு, என்னை ஒரு அரசாங்க சம்பளம் வாங்க வச்சு எனக்கு திருமணம் செய்து வைத்த என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். எங்க அப்பா இறந்து நான் 1 வருஷம் வரைக்கும் எங்க அப்பா ரூம்ல இருந்து நான் ஒரு பொருளையும் எடுக்கல சார். எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்க அப்பா ரூம்ல போய் உட்காருவேன் சார். எங்க அப்பா என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும் சார். ஒரு தந்தையை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசம் என்னவென்று. ஒரு தாயை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது. நண்பர்களே, பணம் வரும் போகும். பணம் என்பது வாழ்வதற்கு தேவைதான். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொத்து பத்துக்களை விட சொந்த பந்தங்களை என்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளுங்கள். நன்றி. மோரூர் காணி நல்லவிளையம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு கண்ணங்குள பங்காளிகள் நடத்திய இந்த மாபெரும் பட்டிமன்றத்தை கண்டும் கேட்டும் ரசித்த என் அருமை மாமன் மைத்தனன் உறவுகள் அத்தனை பேருக்கும்
எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, எத்தனையோ ஊர்களுக்கு அன்னாடு ஒரு புதுவிதமான சொந்தங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் இன்னைக்கு மஞ்சுநாத உழவர் சந்தையில் காய்கறி வித்துட்டு இருந்தவன் இன்னைக்கு உலக நாடுகள் பூரா போறேன்னா அதுக்கு காரணம் என் காராள வம்சம் நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தான். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து கச்சராபாளத்திலிருந்து இங்கே கரூர், சேலம், நாமக்கல், திண்டுக்கல்னு சொல்லி எண்ணற்ற வாய்ப்புகளை தர்றீங்க. நானும் போகிற பக்கமெல்லாம் பேர் வாங்கி கொடுத்துட்டு தான் வர்றேன். அதுக்கு காரணம் யாருன்னா என் குலதெய்வம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை என்னைக்கு கைவிட்டுறாதீங்க. ஒரு மனக்கவலையாக போய் அவட்ட சண்டை கட்டுங்க. எனக்கு இந்த பிரச்சனை கொடுத்து வந்திருக்குது, ஏதோ ஒரு தீர்வு சொல்லணும், அவங்ககிட்ட கேளுங்க. நான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்களுக்கு தந்து அவங்ககிட்ட சண்டை போடணும். சும்மா வந்தோமா போனோமா சாமி கும்பிட்டோமான்னு போகிறது பிரயோசனம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு நம் குலத்தோட பெருமையை சொல்லுங்க. முதல்ல ஆகியவையும் பெத்த பிள்ளைக்கு நம்ம என்ன குளத்தில் பிறந்திருக்கிறனாலும் சொல்லுங்க. கண்ணங்கோட்டம் ஒரு காலேஜில் போய் கேட்குற நீ என்ன கோட்டம் கண்ண அப்படின்னு, வாட் இஸ் மீன் பை கோட்டமங்கல் அப்படின்னா, ஆனால் கிரகத்தை நீ எந்த ஊருன்னு நான் நாமக்கல்னா, ஏன்னா காற்று கிழக்கு ஊற குளம்ங்கிறீங்க. கூட்டத்தான் நம்மளுக்கு கணக்கு. எப்படின்னா கங்கா குளம்பழங்க கம்பன் சொன்ன வார்த்தையை மங்காத தமிழில் மங்களம் எடுத்துரைக்கணும். குளம்ங்கிறது நம்மளுக்கு ஒரே குளம். நம்ம வம்சம் ரகுகுல வம்சம், கங்கா குளம் நம்ம குளம். கூட்டம் தான் 224 இருந்து 187 வந்து 119 வந்து இப்போ வெறும் 72 கூட்டம் இருக்கிற மொத்தம். அப்போ இந்த 72 கூட்டத்தில் பிறந்தவங்க நம்ம கூட்டம் என்னன்னு முதல் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. மாசத்துக்கு ஒருக்கா நாள் நம்ம பிள்ளைகளை குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. உறவுகளை அறிமுகப்படுத்தி வைங்க. மாமா யாரு, சித்தப்பா யாரு, பெரியப்பா யாரு, அத்தை யாரு பழகுறீங்களா தான் அந்த குழந்தைக்கு பழகும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய விழா கமிட்டியினர் மற்றும் கண்ணங்குளம் மாமன் மைசூரர்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு மனமொழி மெய்களால் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றிங்க, வணக்கம்.